ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. யார் நல்ல அமல் செய்கிறாரோ அது அனுப்பிரமான அளவு இருந்தாலும் அந்த அனுபவ நன்மை அவர் நாளை மறுமையில் அவருக்கு முன்னால் காட்டப்படும் கண்டுகொள்வார்கள் சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு பாவம் அனுபவம் இருந்தாலும் அதையும் அந்த தராசு காட்டும், அது அவர் கண்டுகொள்வார் என்று எல்லாம் சொல்கிறார். அப்ப நாங்க இன்றைக்கும் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். ஒரு முக்கியமான விளைவுதான் அல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் அவருக்கு அவர் என்ன அமலை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவர் பார்த்துக் கொள்ளட்டும். ஒரு பயங்கரமான எச்சரிக்கை படற்கையா அல்லாஹ் சொல்கிறார், பார்த்துக் கொள்ளட்டும், தயவு செய்து பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். நேரடியாக சொல்லாம ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன நீங்க தயார்படுத்துகிறீங்க சரியா பார்த்துக்கோ என்று சொல்கிறார். சில ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாடத்தை படிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, என்ன மாதிரி கேள்வி வரும் என்று தெரியாது, தயவு செஞ்சு நீங்க ஒவ்வொருத்தரும் நல்ல பாடத்தை பார்த்துக்கோங்க என்று ஒவ்வொருத்தரெல்லாம் பொதுவாக சொல்லுவார்கள். ஏன் அது பயங்கரமான கட்டம். கண்ணியத்துக்குரிய அன்பான சோதரர்களை பண்படுத்தக்கூடிய பாசறைகள் தான் தர்பியாக்கள் என்றது. தர்பியாவுடைய நிகழ்ச்சி என்பதை பண்படுத்தக்கூடியது. அல்லாஹ் அதே ஆயத்துக்களை வெட்டக்குள்ளா நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், இன்னெல்லாம் கபீரும் பிமா தாங்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான், வலா தக்கூனு கல்லவீன ரசூலுல்லாஹ, நீங்க யாரெல்லாம் அல்லாஹ் மறந்து உலகத்துல வாழ்றாங்க அவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க, அல்லாஹ் மறந்து வாழ்ற மாதிரி நீங்க இருக்காதீங்க. இந்த நேரம் அல்லாஹ் நினைவோடு இருங்க. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாசறை தான் இந்த தர்பியா நிகழ்ச்சி என்றது. நாம் ஒரு பாரிய முயற்சியில இதை மேற்கொள்வோமே, இது அல்லாஹ் நிறைய நன்மைகள் இதற்கு வைத்திருக்கிறார். சாதாரண விவகாரங்கள் அல்ல ஒரு மனுஷனுடைய மவுத்துன்றது. நீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு வாலிபனை பொறுத்தவரையில அந்த வாலிபன் ஒரு தவறு செய்தால் நாங்க வாலிபன் தானே என்று நியாயப்படுத்துவோம். ரப்புல் ஆலமீனிடத்தில் அந்த விதிவிலக்கு கிடையாது, அல்லாஹ்விடத்தில் அந்த விதிவிலக்கு கிடையாது. வாலிபர் இவர் வயோதிபர், ஆகவே இவர் நல்ல அறிவோடு செய்திருக்கிறார், இவர் அறிவில்லாமல் செய்திருக்கிறார் இல்லை. அல்லாஹ் பகுத்தறிவென்ற மகத்தான ஆற்றலை அறிவை ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை கொடுத்துதான் அல்லாஹ் அவனுக்கு நன்மை தீமை எழுதுகிறார். அந்த அறிவு வந்ததுக்கு பின்னால்தான் அல்லாஹ் நன்மை தீமை எழுதுகிறார். சின்ன பிள்ளைகள் சேர்த்துக்கு அல்லாஹ் எதையுமே எழுத மாட்டாங்க. பருவ வயதை அடைந்தால் அவர்களுக்கு நல்லது கெட்டது என்று எப்ப தெரிய வருமோ அன்றைக்கு அல்லாஹ் நன்மையையும் எழுதுகிறார், தீமையையும் எழுதுகிறார். மயல்குதுமின் கௌலின் இல்லாததே ரஹீமுன். நீங்க என்னதான் பேசினாலும் எதை செய்தாலும் உங்களை கண்காணிக்கின்ற வானவர்கள் இருவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். கிராம காத்திபீன் அல்லாஹ் சொல்கிறார், சங்கையான எழுத்தாளர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே உலகத்திலே ஒரு வாலிபனை பொறுத்தவரை அவன் தவறு செய்தால் உலகமெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றது தெரியுமா, அவர் ஒரு இளைஞன், அவனுக்கு அந்த தவறு இயல்பாக வரத்தான் செய்யும், அந்த தவறுகளால் தடுக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் அதே இளைஞனோடு யாரும் மோதி கொண்டு போகிறார்களோ சில நேரங்கள் அந்த வயதில் மூத்த ஒருவரை பார்த்து உங்களுக்கு தலையிலையா நீங்க அவனோட மோதலுக்கு என்று அவரைத்தான் குற்றவாளியாக ஆக்குவார்கள். ஒரு இளைஞன் மேல குற்றம் இருந்தாலும் இளைஞன் குற்றவாளி ஆக்கப்படுவதில்லை, அவருடைய இயல்பு நிலை அப்படித்தான் என்று அவர் நியாயப்படுத்தப்படுகிறார். அதே நேரத்தில் ஒரு வயது மூத்தவராக இருந்தால் அந்த இளைஞன் குற்றவாளி, ஆனால் அவன் ஏதோ செய்ய இவர் எதிர்த்தார் என்றால் ஏன் நீங்க எதிர்த்து கொண்டு போனீங்க உங்களுக்கு தலையிலையா என்று கேட்டு அவர் குற்றவாளியாக்கப்படுகிறார். இது உலகத்துடைய நிலை என்பார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி பார்க்க மாட்டார். ஏன் அதை சொல்கிறேன் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்கப் போகிறார். லா தஸாலு கதம ஆபிதின் ஹத்தா யுஸலா நர்தாயி. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சூரியனை ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து வைப்பார். அப்படி கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கு ஏற்ப அந்த சூரியனுடைய வெப்பம் அப்படியே கூடி அந்த மனிதனுடைய உடம்பெல்லாம் உஷ்ணமடைந்து வியர்வை வடிந்தோடி வெள்ளமாக போகும். சில மனிதனுடைய கால் வரைக்கும் வரும் என்று நபிகளார் காட்டினார்கள். சில மனிதனுடைய கழுத்து வரைக்கும், சில மனிதனுடைய இடுப்பு வரைக்கும் வரும் என்றார்கள். இப்படி ஒவ்வொரு படித்தரத்தில் இருக்கும். அதே நிலையில அல்லாஹ் ஒரு 7 கூட்டத்தார்கள் அந்த வெயில
தாக்கங்கள் ஏற்படாம அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழாக நிழல் கொடுப்பார், அல்லாஹ் மேன்மைப்படுத்துவார். ஆனால் ஏழைய மக்களை எடுத்து அல்லாஹ் வைத்து 4 கேள்வி கேட்பார். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் அந்த மனிதனுடைய காலை வைத்த இடத்திலிருந்து நகர்த்த முடியாதவாறு அல்லாஹ் இறுக்கி வைத்து விடுவான் என்று சொல்லலாம் சொன்னார்கள். முதலாவது ஒரு மனிதனுடைய முழு ஆயுளை பற்றி கேள்வி கேட்கப்படும். அவன் பிறப்பு முதல் அவனுடைய பருவ வயதை அடைந்து அதிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த முழு வாழ்க்கையில கேட்கப்படுகிற கேள்வியை அல்லாஹ் மீண்டும் பிரித்து அந்த முழு வாழ்நாளும் அந்த இளமை எப்படி கழித்தா என்று கேட்கப்படும். இது எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த விதிவிலக்கு கிடையாது. அப்ப நாங்க இளம் வயதில் செய்கிற தவறுகள் மனிதனுடைய இரத்தம் கொதித்து அவன் எதையும் செய்ய நினைத்து ரோஷம் வெளியாகி அவன் எதையுமே செய்ய முற்படுகிற ஒரு பருவத்தான் அவனுடைய இளமை பருவம் என்றது. அல்லாஹ் பிறக்கித்தான் அல்லாஹ் அருள் செய்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் அதே உஷ்ணங்கள் விளங்கிய நேரத்தில் 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கிறார். இமாம் ஆதில் நீளமான ஒரு அரசன் சாதாரணமான விவகாரம் அல்ல. ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற ஆட்சி செய்கின்ற ஒரு அரசனை பொறுத்தவரையில் அவன் நீளமாக நடந்து கொள்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதில் அவனுக்கு கடுமையான உழைப்பும் கடினமான அவனுடைய உடல் போராட்டமும் கடுமையான அவனுக்கு பக்குவமும் அவனுக்கு இரையச்சமும் அவன் மார்க்கத்தோடு தொடர்பும் குர்ஆனுடைய வழிகாட்டலும் நபியுடைய வழிகாட்டலும் அவனுக்கு தொழுகையும் இதர வணக்கங்களும் எல்லாம் அவனை பண்படுத்தி அவனை அரவணைத்தால்தான் அவன் ஒரு நீளமான அரசனாக இருக்கலாம். இல்லையென்றால் அவன் தவறி போகலாம். ஏன் அவன் பிரஜைகளோடு நேரத்தில் ஒருவருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரியும் ஒருவரை கடினமான முறையில் கையாளுவதும் ஒருவரை உண்மையாக கையாளுவதும் ஒருவருடைய விதத்தில் கோபத்தோடு தீர்வு செல்வதும் இன்னொருவரை பொறுத்தவரையில அவருக்கு சார்பாக இப்படி பல பிரச்சனைகள் பொது சொத்திலிருந்து சாப்பிடுவதன் பக்கம் ஆச்சரிக்கப்படும். இது மாதிரி பல அம்சங்கள். நீளமான ஆட்சியாளர் என்றது உண்மையிலேயே கடுமையான போராட்டம் தான். இதன் சித்தி நயோமத்தியாம் நீளமான மனிதர்கள் நாளை மறுமையில் ஒளியினாலான அந்த சிம்மாசனங்களில் உட்கார வைக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்தவர்களே, அப்ப இமாமுன் ஆதில் நீளமான ஒரு ஆட்சியாளர். நீளமான ஆட்சியாளர் என்றது பயங்கரமான போராட்டம். அவன் ஒரு நல்ல நிலையில் இருப்பது பயங்கரமான ஒரு கட்டம். இரண்டாவது நபிகளார் நீளமான ஆட்சியாளரை சொல்லிட்டு இரண்டாவது சொன்ன எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறை வழிபாட்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன் சாதாரணமான விடயம் அல்ல. இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் கடந்த காலத்தை நிகழ்காலத்தை உண்மையிலேயே எதிர்காலத்தை எடுத்து பார்த்தால் கூட அதுல நீளமான ஆட்சியாளர்களை பிடித்து பிறகு எடுக்கிறது இருக்கிறது உண்மையிலேயே சிரமமான விஷயம் தான். சாதாரணமான விவகாரம் அல்ல. ஒரு நீளமான ஆட்சியாளர் என்றது அதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நீளமான நேர்மையான ஆட்சியாளர்களை பிறக்கி எடுக்கிறது மிக சிரமமானது. மிகளால் சொன்னார்கள். சகோதரர்களே, இதே போன்றுதான் அடுத்த கட்டம் இபாதத்துல்லாஹி அஸ்ஸவஜல் அல்லாஹ்வுடைய இறை வழிபாட்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன். இன்றைக்கு உள்ள வாலிபர்களுடைய வீராச்சாரத்தை எடுத்து பார்த்தால் இறை வழிபாட்டில் வாழ்கின்ற வாலிபர்களை விட அதை விட்டு தூரமான வாலிபர்களுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுதான் நீக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், நாங்கள் இப்படி ஒரு மெச்சத்துக்கு நாங்கள் போறோம் பார்க்க போறோம் என்று சொன்னாலேயே சுப்ஹானல்லாஹ் பார்க்கிறதுக்கு இந்த தொழுகை அசல் எத்தனை பேருக்கு உள்ளம் கிரவுண்ட்ல தெரியாது. வளையல்பூர்வமாக இல்லா தலையா சில பேருடைய தொழுகை சோம்பேறிகளுடைய தொழுகையாக இருக்கும். அந்த தொழுகையை அல்லாஹ் பத்தி கொஞ்சம் தான் நினைப்பாங்க. நல்லா சொல்றாங்க, அந்த தொழுகையில அல்லாஹ் பத்தி கொஞ்சம் தான் நினைப்பாங்க. இங்கெல்லாம் அந்த ஃபுட்பால் அடிமை தொடங்கிட்டா இல்லையான்ற நிலையில இருந்து தொழுகை என்ன நிலைப்பாடாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வாலிபனை பொறுத்தவரை நீங்க பாருங்க, சுபர்களுக்கு பார்த்தா உண்மையிலேயே ஒரு வாலிபன் நெருங்கி வாழ்ந்தா அல்லாட கிஃப்ட் அது. எங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய அரங்கண்டது. அல்லாட ஒரு மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிறது, இந்த பக்குவத்துல வாழ கிடைக்கிறது பெரிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ்.
இன்பம் உண்டு ஆரம்பத்தை செய்தான் அல்ல இன்பத்தை நீங்க பாருங்க மெச்ச பார்க்கலாம் அந்த நிலையில் உள்ளத்துல இதை பத்தி ஒரு இந்த கருப்பியா வந்து புரஸ் ஆகாது. அங்க நாங்க அதுல போனா சில நேரங்கள் வெளியில் இருக்கிற வாலிபனுக்கு இந்த தர்பியமான ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த புரஸ் ஆகாது. மனசுல தொல்லையாக சஞ்சலமாக நீக்கு போகலடா பொம்மாடா வானமா போயடா அன்று மனசுக்குள்ள வராது காரணம் தெரியுமா? எங்களுக்கு அந்த வர வைக்கிற சக்தி சகோதரர்களை இங்க இருக்கிற நேரத்தில் சில நேரங்கள்ல இதுக்குள்ள இருக்கக்குள்ள கூட அதை கொஞ்சம் வெட்டி பார்த்து வரவேடா அந்த உணர்வு சில நேரம் கூடலாம் ஒருவர் இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மார்க்க விவகாரங்கள் வரக்குள்ள செய்தான் செய்ய விட மாட்டார். மார்க்க விவகாரங்கள் வரக்குள்ள செய்தான் செய்ய விட மாட்டார். ஆனா மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விவகாரங்கள் வரக்குள்ள முழு மனதோட இதை மறக்கடிக்க செய்து முழு மனதோடு அதை பாருங்க என்று சொல்லுவார். நீங்க பாருங்க என்றைக்கும் எங்களுடைய போராட்டத்துல செய்தான் பயங்கரமானவன். நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே. அப்ப நபிகளார் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய இறை வழிபாட்டில் வாழுகின்ற ஒரு வாலிபன் லேசான விளையாட்டல்ல. சமூகத்தில் உள்ள வாலிபர்களோடு சேர்ந்து பழக வேண்டிய விருப்பம் நேரம் தேவை, கட்டாயம் தேவை. அவர்களோடு ஒன்றாக கலக்க வேண்டிய தேவை, அவர்களோடு ஒரு சுற்றுப்பிரயாணம் போக வேண்டிய தேவை, ஒரு திருமணம் என்றால் அதில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை, ஒரு விளையாட்டு அவர்களோடு ஒன்றாக சேர வேண்டிய தேவை. வாலிபர்களை விட்டுட்டு ஒரு வாலிபன் தனியை திரிந்து வாழ ஏறாது என்று அவங்களோட கூட வேண்டிய கலக்க வேண்டிய பல கட்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த வாலிபர்கள் எல்லாமே ஒரே மட்டத்தில் ஈமான்தாரிகளாக இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் பெரிய விடயம். ஆனா அதே நேரத்தில் அதுல பல பேர் பெரும்பான்மை எடுத்து பார்த்தா உண்மையிலேயே வித்தியாசமான நிலையில செய்தாருடைய அந்த வலையில சிக்காய் கொண்டு பார்க்கலாம். அவன் பலதையும் சொல்லுவான், பலதையும் பாடுவான், மியூசிக்க போட்டு கேட்பான், எல்லாம் செய்வான், சிரிப்பான், எல்லாம் கூட்டம் போடப்போல அதுக்குள்ள இருந்து இந்த பாவத்திலிருந்து விலகி ஒரு வாய்ப்பன் மனதை கட்டுப்படுத்தி அடக்கி அந்த பக்குவத்தை பாதுகாத்து கொள்றான்டா அது பயங்கரமான போராட்டம் சகோதரர்கள். உங்களுக்கு தெரியுமா சமூகத்துல ஒரு பயங்கரமான நோய் இருக்கிறது. அந்த நோய் என்ன தெரியுமா? கடந்த காலத்துல இறந்த காலத்துல நடந்த சில சம்பவங்களை நகைச்சுவையாக சந்தோஷமாக செய்தானுடைய வேலை பேசிக் கொண்டிருப்பாங்க. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு போக்கு இருந்தா அந்த போக்க பழைய காலத்துல இருந்தே முந்தியெல்லாம் நாங்கெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த போக்கெல்லாம் நப்பா இருந்தோம். முந்தி ஒரே பார்த்தால் ராகத்தை நான் பயணம் பண்ணித்தான் போற மாதிரி அத பெரியத்தர் வந்து சின்ன பொடியமாட்ட கலைச்சா மனதில் வச்சு அது ஆசை வந்து போடுவாங்க. அடே நானும் அதை ஹயாத்தா போகணும். முந்து போக்கு இருந்தா அந்த போக்க அப்படியே சும்மா கட்டி வச்சிருப்பாங்க. அது கூட முக்கியமா பார்க்க டைம் செய்யலாம். அதில் முடிஞ்சு பசந்தாக்கி நாங்க இருப்போமே, அதுவும் சந்தோஷம் மாதிரியா. பழைய காலத்துல ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல ஒரு பிரச்சனை ஒன்று வாங்க அந்த பிரச்சனைய ஏற்படுத்தக்குள்ள முந்தி அப்படித்தான் இருந்தான். நான் அப்படி மாறி வரணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மாதிரியான நோய் வருவதை பார்க்கலாம் சொல்லுவார்கள். இது லேசான விளையாட்டுகளை செய்தாண்ட வேலை இளைஞர்களை தான் பிடிப்பா செய்தாங்க. அதனால்தான் கடந்த கால வரலாறுகள புரட்சிகளை ஏற்படுத்திய அந்த சமூகங்களை எடுத்து பார்த்தால் அல்ல இளைஞர்கள் தான் மிக பயங்கரமாக வடிவமெடுத்திருக்கிறதை பார்க்கலாம் சகோதரர்களே. இதை பற்றி இளைஞர்கள் எப்படியான நிலையில இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் தலைப்புற முன்னாடி ஒரு பேச இருக்கிறார்கள். நான் இன்னும் சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் கொஞ்சம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்க பொறுமையாக இருங்க. நீங்க இருக்கிற நேரத்துக்கெல்லாம் அல்ல நன்மை தருவாங்க சார். இல்ல ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு உங்களுடைய கவனத்துக்கும் அல்ல நிறைய நன்மை தந்து கொண்டே இருப்பார் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, இரண்டாவது மனிதர் யாருன்னா அந்த 7 கூட்டத்தார்கள்ல அல்லாஹ்வுடைய இறை வழிபாட்டில் வாழ்ந்த வாலிபன். இந்த பாக்கியத்தை நபிகளார் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அடைந்து கொள்வதில்தான் கவனமாக இருந்தார்கள். பெரும் பட்டியல்களை நீட்டிக் கொண்டே போய் பார்த்தால் சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல இளைஞர்கள் தான் அந்த களத்தில் இருந்து போராடினார்கள். சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, 14 வயது 13 வயது, நானும் யுத்தத்துக்கு வரணும், என்ன போடுவேன், 7 மண்டா இவரை விட நான் சண்டை விட்டுப்பேன், 2 பேரை மல்யுத்தம் பண்ண வைக்கிறான், அவரை தோக்கடிப்பேன் என்று சொல்கிறார். ஒரு கட்டத்தில் செலவாளர் 2 பேரையுமே அனுப்புறாங்க யுத்தத்துக்கு போக வேண்டும்.
சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நான் யுத்தத்துக்கு போன 14 ஆனல்ல, இன்றைக்கு போலோட கூட்டோட ஜேசியோட ஓடி கொண்டிருக்கிற காலம். அன்றைக்கு வாழோடு இருந்தாங்க, களிமத்தில்லா அல்லாட பார்த்து உயரோடு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு பார்த்தால் என்ன பிஞ்சிடம் அதை தக்குவன பண்ணி பார்ப்போம். அன்றைக்கு வாழ் உடஞ்சி அதை நான் செஞ்சுக்கணும், அடுத்த யுத்தத்துக்கு தயாராக. என் உயிர் போகணும் களத்துல, நான் அல்லாட்ட பெரிய அந்தஸ்தை பெறணும். இன்றைக்கு நான் கிரவுண்ட்ல பசந்தா மெரடோனம் ஆயிட்டோம், கோல் அடிக்கணும், எல்லாரும் பார்த்து கைதட்டணும், அந்த எக்ஸலண்ட் போட்டு வரணும். மனிதனுடைய வாலிபத்தின் இலக்கை எங்க கொண்டு வந்து சேர்த்தா சொருகி இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு பெருசா பேசுறதல்ல கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரர்களே. இளைஞன் தந்த வாழ்க்கைய கட்டுக்கோப்புக்குள்ள வச்சு ஈமானோட பக்குவப்படுத்தி வாழ்வதற்கு அதுல பெரிய ஒரு போராட்டம். ஒன்று உடல் ரீதியான பலம், இரண்டாவது இறந்த கொதிப்பு, இதெல்லாத்தையும் சாதகமாக தனக்கு வாய்ப்பாக செய்தான் பயன்படுத்துகிறார். உணர்வுல எதையும் சாதிக்கின்ற தைரியம், எதையும் நான் விட்டுக் கொடுக்க கூட அந்த பிடிவாதம், நான் இப்ப வளர்ந்துட்டேன்டா என்ற ஆணவம், இப்படி பல அம்சங்கள். அவன் கடை சேர்ந்தவன் சம்பாதிக்க ஆரம்பித்தான். நான் இவ்வளவு காலமா நான் அம்மா வாப்ப தாரத்தை இப்ப எனக்கு கையில சல்லி இருக்குது என்ற ஒரு விதமான மறைமுகமான செய்தார். எனக்கு எதையும் செய்யலாம் என்று முடிவான ஒரு கருத்து, இப்படி ஒரு உணர்வு ஒரு மனிதனிடத்தில் இயல்பாக வரும். நான் இப்ப வளர்ந்துட்டேன், நான் யாரு, நான் சும்மா அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஆள் அல்ல, எனக்கு கொஞ்சம் வளர்ந்து இப்படி எதை பார்த்தாலும் ஒரு பூர்ணத்துவத்தை காணுகின்ற ஒரு நிலையை செய்தான் கவனமாக அவனுக்கு வாய்ப்பாக கையாளுகிறார். அதனாலதான் இளைஞனுடைய கட்டம் ஒரு போராட்டமான கட்டம். அவன் தன்னை நல்ல நிலையை வைத்துக் கொள்றது மிக போராட்டமானது. அவனுக்கு வருகிற சமூக பௌதிக ரீதியாக பார்க்கும் நேரத்துல அவனுக்கு வருகிற எதிர் கூச்சல்கள், என்னடா நீ சூப்பி ஆகிப்போட்டு நல்ல நிலையில வாழ்ந்தா இவங்கெல்லாம் சுதியாக்கா இவங்க கணக்கெடுக்குவாங்க சேர்க்குவாங்க அப்படியே சொல்லுவாங்க. நாங்க நல்லவர்களாக இருந்து ஏதாவது செய்யக்குள்ள அது ஒரு கூட்டம் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பிள்ளையோட செய்யறது. நாங்க அவங்க ஈடுபாடு செய்யாதுன்னு சொன்னா இவனுல சேர்த்து கொண்டா இல்லாத கஷ்டம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய தாக்கம் மாறியாங்க இல்லையா? சில நேரங்கள் நாங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்பா ஆகுது. அந்த கூட்டத்தோட சேரக்குள்ள இப்படி ஒரு செய்தியை சொல்லி எங்களை பைசா பார்க்கணும். இவனுல சேர்த்து கொண்டா வழக்கம் தான் இவங்களோட ட்ரிப்போடு போய் செய்யலாம் பாருங்க அப்படி என்ன இப்படி என்ன இவங்க தலைக்கடிக்கிட்டு இப்படியான சவால்கள் இதுல ஒரு போராட்டத்துல வெல்லுவாங்க. எல்லாத்திலையும் வெல்லுகின்ற ஒரு வாலிபன் இருக்கிறானே அவனை அல்லாஹ் சும்மா கைவிட மாட்டான், மறுமையில் மேன்மைப்படுத்துவான். நீங்க நினைக்கிறீங்களா? இளமையில் எத்தனையோ வாலிபர்கள் இளம் வயதிலேயே மௌத்தாய் போய்விட்டார்கள். மவுத் என்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மரணங்கள் இந்த உலகத்தில் மறுமையின் அடையாளங்களாக வருகின்றார்கள் சொல்லலாம். அதிர்ச்சி ஏற்படுத்த எப்படி? வயது முதிர்ந்து தள்ளாடி நோய்வாய்ப்பட்டு நீண்ட காலம் சுவர் இல்லாம ஒருத்தர் கரை அப்படியே இருந்து கடைசிக்கு டாக்டர் மாரம் கையிட்டு அதுக்கு பின்னால் எல்லாரும் நம்பிக்கை இழந்து அது மவுத்தாகிறது ஊர்ல அதிர்ச்சி ஏற்படுத்தாது. எல்லா மக்கள் மன்றத்திலே நான் இப்ப பேசிக்கிறேன். அடுத்த கட்டம் நான் அந்த மவுத்த வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் கலகலப்பா இருந்து மவுத்தா அதிர்ச்சியா இருக்கு. நாங்க மவுத்தை பத்தி பேச பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மவுத்து வாரம் வரும். நாங்க வாரவே இந்த டைம்ல மவுத்து வராம இருக்கணுமேடா என்று நினைச்சு நாங்க அதை பேசாம இருந்து மவுத்து வராம இருக்காது. மவுத்து வரும்டா வரும்டா. அதனால ஒருத்தர் மவுத்தை பத்தி பேசின உடனே அதை பேசிட்டு அவர் மவுத்தாகிற உடனே அவருக்கு மவுத்து காட்டப்பட்டதோ தெரியாது என்று சொல்ல முடியாது. பேசுறதா கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரர்களே, இளம் வயதில மவுத் என்று வந்தால் நாங்க தப்பிதான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இளம் வயதில மவுத்தானார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இளம் வயதில மவுத்தானார்கள். அன்றைய காலத்தில் அதிகமான சஹாபாக்கள் அந்த சஹாபி இளம் வயதில மவுத்தானார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரர்களே, மூத்த புகாக்கள் முஹத்திஸீன்கள் என்பவர்கள் பிற்காலத்தில் வாழ்ந்தார்கள். இளம் வாலிப சஹாபாக்கள் கையை இழந்தார்கள், காலை இழந்தார்கள். அவர்கள் ஊனமுற்றவர்களால் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். அன்றைக்கு தல்ஹா ரலியல்லாஹு தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற சஹாபி உஹது களத்திலே கை வெட்டப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கையை நேர நிறுத்த முடியாது, சொத்தியால் சூகையாக போய்விடுகிறது. இறை வழிபாட்டிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள்.
அன்றைக்கு குர்ஆனை மனனம் செய்த 70 ஆண்கள் அன்றைய காலத்தில் பிதுரு மௌனா என்ற அந்த போரிலே கொலை செய்யப்படுகிறார்கள். இத்தனைக்கும் கொலை செய்யப்பட்ட உத்தமமான அந்த மனிதர்கள் அத்தனை பேரும் இளம் வாலிபர்கள் தான் பார்ப்பவர்களே. ஹப்பாப் அன்றைக்கு ஒரு சாதாரண வாலிபராகத்தான் இருந்தார். அன்றைய காலத்தில் உபைப் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்ட வாலிபர்கள் வரலாற்றை பாருங்கள் சகோதரர்களே. இதிலே நாங்கள் பெருமிதமாக ஏன் பேச வந்தோமா? அல்லாஹ் என்னை உங்களை பிறக்கெடுத்து இங்கே வைத்திருக்கிறார். ஆரவாரம் கூச்சலும் ஆரவாரம் அள்ளி வீசப்பட்டுக் கொண்டு மரியாதை கலகலப்பாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படுவது தொழுகையாளிகளாக பார்க்கிறார்கள். சின்னஞ்சிறிய இளம் பிஞ்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட உணர்வு வளர்ந்த சமூகத்துக்கு இல்லாமல் இருக்கிறது ஒரு ஏக்கம் உண்டார்களுக்கு. அன்றைய காலத்து மனிதர்களோடு ஒப்பிடுகிற நேரத்தில் நபிகளாரை சுற்றி வளைத்து வாழ்ந்தவர்கள், நபிகளுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும் என்று நின்றவர்கள் வாலிபர்கள். உபைப் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைக்கு அந்த 14 சஹாபாக்கள் இவர் சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறார். மற்ற அத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். பத்ரிலே கொலை செய்யப்பட்ட மூத்த தலைவர்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக இவரை அந்த மக்கள் கொண்டு வந்து மக்கத்து குறைஷிகளுக்கு விலை பேசுகிறார்கள். விலை பேசி இவர் விற்கப்படுகிற இடத்தில் எனக்கு தாருங்கள், எனக்கு தாருங்கள், எனக்கு தாருங்கள், எங்கட வாப்பாவுக்கு பதிலாக இவனை கொள்ளு, இல்லை எங்கட சாச்சாவுக்கு பதிலாக இவனை கொள்ளு, எங்கட மாமாவுக்கு பதிலாக இவனை கொள்ளு, ஒவ்வொருவரும் அதில் பேரம் பேசினார்கள். அன்றைக்கு குறைஷிகள் அபூ சுஃபியானுடைய தரப்பாளர்கள் அவரை விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். இவரை உடனடியாக தூக்கு மரத்தில் இருந்து எல்லா மக்களும் பார்த்திருக்க கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எல்லா மக்களும் பார்த்திருக்க கொலை தூக்கு மரத்தில் ஏற்றப்படுவதால் என்ன? அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாருக்கும் தெரியாமல் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. பல விதத்தில் கொடுக்கப்படலாம், ஒரே நொடிப்பொழுதில் கலத்து வெட்டப்படுகிறது. ஆனால் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுவதிலே அடுத்த சமூகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக கூச்சலிட வேண்டும், எல்லோரும் சந்தோஷம் அதுதான் ஏற்றுவார்கள். பள்ளி இருக்க விரும்பி இருக்க உபைப் ரலியல்லாஹு அவர்களை மக்கா காபாவுக்கு பக்கத்திலே கொண்டு வந்த உடனே அவர்கள் சொல்கிறார்கள், ஹரத்துக்குள்ளே இவருக்கு பழி வைக்க முடியாது, இவரை ஹரத்துக்கு வெளியே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உபைப் ரலியல்லாஹு அவர்களை ஹரத்துக்கு வெளியே நெருக்கமான அந்த எல்லை வடப்பக்கமாக இருக்கக்கூடிய வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஆயிஷா பள்ளி இருக்கிற இடம் தன்ஈம் என்ற இடம். மக்காவிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காபாவிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எல்லை, அந்த எல்லைக்கு வெளியே கொண்டு போகிறார்கள். வெளியே கொண்டு போய் ஒரு தூணை அப்படியே நட்டி அதற்கு மேலே இவரை ஏற்றுவதற்கு இப்போது தயாராக இருக்கிறார்கள். இந்த வாலிபனிடத்தில் கேட்கப்படுகிறது, உபைப், உன்னுடைய கடைசி நேரத்தின் ஆசையை நீ சொல், அதை தாராளமாக நீ அனுபவிக்கலாம். இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் வந்த ஆசையை பாருங்கள். சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ்வை 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதியார்கள். இந்த பக்குவம் எப்படி வந்தது? இதே உபைபிற்கு ஒத்த வாழ்க்கையோ ஒத்த வயதுடைய வாலிபர்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். ஆனால் உபைப் வித்தியாசமான வார்த்தைகள் வைக்கிறார். பதற்றப்படவில்லை, நடுங்கவில்லை, கத்தவில்லை, கதறவில்லை, தைரியமாக சொன்னார்கள், என்ற ரப்ப வணங்குறதுக்கு எனக்கு அவகாசம் தாருங்கள், தாராளமாக வணங்கு உபைப் சொன்னார்கள். அப்போது உபைப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய கஅபா முன்னோக்கி 2 ரக்காத் தொழுகிறார்கள். அந்த 2ஐயும் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவசரமாக தொழுது முடிக்கிறார்கள். தொழுது முடித்ததன் பின்னால் உபைப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அவர்கள் ஆசையை நிறைவேற்றி விட்டாயா? நான் நீண்ட நேரம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் மரணத்திற்கு அஞ்சி இவன் நீண்ட நேரம் பயத்தினால் தொழுகையில நீண்ட நேரத்தை எடுத்திருக்கிறார் என்று எங்களை தப்பாக புரியக்கூடாது என்பதற்காக அவசரமாக தொழுவேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சஹீஹுல் புகாரியிலே ஒரு அருமையான இந்த வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. ஒரு கவிதையை இப்படி பாடினார்கள், பலஸ்து உபாலி ஹீன உக்தல் முஸ்லிமா அலா ஐ ஷிக்கின் கான லில்லாஹி மஸ்ரஐ என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நான் முஸ்லிமாக மௌத்தாகிறேனா அதற்கு மேல் எனக்கு எப்படி மௌத்தானாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு நான் முஸ்லிமாக மௌத்தாகும். அல்லாஹ் என்னை பார்த்து, என்னை பிரிவை பார்த்து, என்னை வரவை பார்த்து சந்தோஷப்படும். ஏன் இந்த கருத்தியா இப்படி இதுதான் எங்களுக்கு வரவமான பேசுகிற நான் பக்குவப்படுவோம், நீங்களும் பக்குவப்படுவோம் சகோதரர்கள். பலத்து உபாலி ஹீனா உக்தல் முஸ்லிமா
நான் ஒரு முஸ்லிமாக மவுத்தாகிறேன் என்றால் அதுக்கு மேல எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன். தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டாலும் சரி, துண்டு துண்டாக அறியப்பட்டாலும் சரி, நான் வெட்டப்பட்டாலும் சரி, எப்படி மவுத்தாகிறேன் எனக்கு பரவாயில்லை. நான் முஸ்லிமாக மவுத்தாகிறேன். இந்த உயிர் போனா ரப்பிடத்திலே போகும். அல்ல மவுத்து எங்க வரும் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் நாடுகிற விதத்தில், நாடுகிற இடத்தில் உயிரை கைப்பற்றுவான். என்ற முடிவு இப்படித்தான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். ஆனால் எழுதப்பட்ட முடிவின் பிரகாரம் உயிர் கைப்பற்றப்படும். ஆனா எனக்கு முடிவானது, நான் முஸ்லிமாக மவுத்தாகிறேன். அதுக்கு மேல் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சொன்னார்கள். அபூ சுஃபியான் கேட்கிறான், குபைப், நீ இந்த இடத்தில் இறுதியாக உன்னுடைய கடைசி நேரம் நெருங்கிவிட்டது. நீ தூக்கு மரத்தில் ஏற்றப்பட போகிறாய். நீ இந்த நிலைக்கு ஆளாக்கப்படுவதற்கான அடிப்படை காரணம் தலைவர் முகமது தான். இவருடைய மனநிலையை சோதிப்பதற்காக அவர்கள் கேட்டார்கள், குபைப், நீ உன் வீட்டில் இருக்க உன் தலைவர் இந்த இடத்தில் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுவதற்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அதற்கும் அழகான வார்த்தையை சொன்னார்கள், நான் என் வீட்டில் இருக்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவரின் வீட்டில் இருக்க, இந்த இடத்தில் அல்ல அவரின் வீட்டில் இருக்க, நான் என் வீட்டில் இருக்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவரின் வீட்டில் இருக்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கால்கள் முள் குத்திப்படுவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். இறுதி நேர வார்த்தைகளை பார்த்தவர்கள் ஏன் இந்த நிலையிலே வாழ்ந்தார்கள் என்றால் நபிகளாருடைய போதனையினால் வழிநடாத்தப்பட்டார்கள். என் உயிர் பிரியோனும் ஈமானோட நான் அல்லாஹ்விடத்தில் வைத்த வாலிபத்தை அல்லாஹ் கழிச்சிட்டே அல்லாஹ்வுக்கு சொல்லணும். இதுக்குத்தான் அவரை தயார்படுத்தின சகோதரர்கள். பெருமதி என்றைக்கும் மறுமை என்ற பெருமதி, மறுமையுடைய நம்பிக்கை, மறுமையில கிடைக்கக்கூடிய லாபங்கள், நன்மைகள், பெருமதிகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்ப விளங்கும் தெரியுமா? அவன் அகப்பார்வை நல்லதாக இருந்தார்கள். அது நல்லதாக எப்ப தெரியுமா? அவன் ஈமான்ல உறுதியானான். ஒருத்தருக்கு சொல்லப்படுது, அவன் கபருக்குள்ள போனால் இப்படி இப்படி தண்டனை இருக்கிறது, உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தும் ஈமான் தெளிவதாக இருந்தார்கள். ஒருத்தருக்கு சொல்லப்படுது, நீங்க தர்மம் செய்ய ஒரு கல்லாட்டுல பெரிய கூலி இருக்குது என்று, ஆனா உண்மையிலே அது சரியா தர்மத்தை கொடுப்பாரு, அவருடைய ஈமான் சரியா. அதனால நம்ம சொன்னாங்க பாருங்க, 2 உதாரணம் சொன்னாங்க. ஒரு மூமினை பொறுத்தவரையில அவனால் ஒரு பாவம் நிகழ்ந்தால், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனால் ஒரு பாவம் நிகழ்ந்தால் அவனுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும் என்றால், நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவனுக்கு ஒரு பாவம் நிகழ்ந்தா அவனுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும் என்றால், ஒரு மலை வந்து உடைஞ்சு விழப்போகுது, ஒரு மலை வந்து உடைஞ்சு விழப்போகுது, கல்லுகள் நிறைந்த ஒரு மலை இடிந்து விழப்பா இருக்கிறது, சரசரண்டு சட்டத்தோட. ஆனா இவருக்கு தப்பியோட வழியில அந்த மலைக்கு கீழே இருக்கிறான், மலை உடைஞ்சு கொடுத்து அவனுக்கு தலையில கொடுத்து ஒரு சாவம் போறான். ஒரு மூமியினுடைய மனநிலை அவருக்கு பாவம் போனால் நிகழ்ந்தால் இந்த பயன் இருக்கும் என்றார்கள் சொல்லலாம். இப்ப எங்களுக்கு அந்த பயன் இல்லையா? அப்ப நாங்க ஈமான் இன்னும் போதாத நிலையில் இருக்கிறோம். ஒரு பாவியை பொறுத்தவரையில, ஈமான் இல்லாத ஒரு மனிதனை பொறுத்தவரையில, அவனால் ஒரு பாவம் நிகழ்ந்தால் அவனுக்கு எவ்வளவு கணக்கு இல்லாமல் இருக்கும் என்றால், அவன் மூக்கு கிட்டால பறந்து போகின்ற ஒரு ஈ எப்படி கணக்கெடுக்காததாக இருக்குமோ அதே போன்றுதான் அவன் மனநிலையில் இருக்கும் என்றார்கள் சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரர்களே, அன்றைய காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஹந்தலா அந்த சஹாபி ஒரு நாள் போகிற நேரத்தில் பாதையில நாபக்க ஹந்தலா என்று சொல்லிக் கொண்டு போகிறார். ஹந்தலா முனாபிக்காகிவிட்டார், ஹந்தலா முனாபிக்காகிவிட்டார், ஹந்தலா முனாபிக்காகிவிட்டார் என்று சொன்னார். நயவஞ்சகராகிவிட்டார், இரட்டை நிலை உள்ளவராக இருந்து விட்டார் என்று சொன்னார்கள். பாதையை பார்த்தாடே நபியுடைய எழுத்தாளர், நபி எழுதுகிற ஒரு ஆய்வு, நபியுடைய பாதையில் அடிக்கடி இருக்கிறாள். குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட உடனே எழுதிக்கோங்கன்னு சொல்றதுல குலபா ஒரு ராசிதீன்கள் சஹாபாக்களோடு இவர் ஒரு ஆள். ஆனா இவருடைய வாயால நான் முனாபிக்காய் விட்டேன் என்று சொல்றாருண்டா, அது கேட்கிறவங்களுக்கும் ஒரு ஆச்சரியம் தான். அந்த காலத்துல முனாபிக்கல்ண்டா இஸ்லாத்தை வெளியில காட்டி உள்ளத்துல கும்பிட வச்சு கொண்டிருக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல முனாபிக்ன்றது. இந்த மாதிரியான நேரத்தில் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு பாதையில சந்திக்கிறார்கள். பாதையில அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்த உடனே மாலக்கையா ஹந்தலா அவருக்கு என்ன என்று கேட்டார்கள். ஹந்தலா, நீங்க இப்படி பேசிட்டீங்களே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில்
அந்த சொன்னார்கள், இப்படித்தான் ஒரு நிலை நான் நபியுடைய பாசறையில இருந்தா அந்த நேரத்தில் ஈமான் கூடிக்கொண்டே போகும். நபி சுவர்க்கத்தை சொல்ல போல பாக்குற மாதிரி இருக்கும், நரகத்தை சொல்ல போல அதை கண்டு பயன் ஓடுற மாதிரி இருக்கும். மனமெல்லாம் மௌத்த பத்தி சொல்ல போல ஒரு பயன் இருக்கும், பக்குவம் இருக்கும். ஆனா சபையிலிருந்து கலைஞர் நான் வீட்டுக்கு வந்தேன்டா அப்படியே எல்லாத்தையும் மறந்து போய் மனைவிமாரோட பிள்ளைகளோட நாங்க விளையாடி கொஞ்சம் விளையாடுகிற நேரத்துல அதிகமான விடயங்களை நாங்க மறந்துடுறோமே. அப்ப ஏந்த மனதுக்குள்ள விதமான வித்தியாச நிலை என்ன? நான் நபியிடத்தில் இருந்தா ஒரு மாதிரி மனநிலை, இங்கிருந்தா ஒரு மாதிரி மனநிலை. அவருக்கு மட்டும்தான் அந்த மனதுக்குள்ள வர வித்தியாசம் தெரியும். ஆனா அதை பாரம்பரியமாக பார்த்தாங்க, அதை பாரம்பரியமாக பார்த்தாங்க. அதையே பாரம்பரியமாக பார்த்தார்கள். அந்த ஒரு பாவம் நிகழ்ந்திருந்தால் எப்படி பாரம்பரியமாக பார்த்தோம்? இதுதான் அந்த ஹதீஸுக்கு ஒரு அர்த்த சகோதரர். நபி சொன்னார்களே, பாவம் அவங்களால நிகழ்ந்தா மழை உடைஞ்சு போடும் போது அதுக்கு கீழே இருக்கிறாரு தப்பியோட முழுக்க பெரிய கல் இறங்கி அப்ப ஓட தப்பியோட தலையில முழுந்தால் ஆள் முடிஞ்சு என்ற பயம் இருக்குது. அது மாதிரி இருக்கு தெரியுமா? அந்த பாவம் நிகழ்ந்ததோடு அவருக்கு மவுத்து வந்த நரகத்தை நோக்கி போகும் அந்த பயம்தான் அந்த ஈமானிய பயணம் பார்க்கிறது. இந்த பயங்கள் எல்லாம் சாதாரணமாக வராது. நாங்கள் எல்லாரும் இதனாலும் வாழ்கிறோம், செப்புகளை செய்யறோம், தொழில்களை செய்யறோம், அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து கூடுகளை பெற்றோம். அந்த மாதிரி ஒரு லைன்ல வாழ்றோம் நாங்க. ஆனா எங்க மவுத்தை பத்தி நாங்க கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்து சகோதரர்களே. ஆகவே மறுமையில அந்த ரெண்டு பேர் இமாம் ஆதில் வஷாபு நஷாபி இபாதத்தில்லாஹ் யத்தவஜல் மூன்றாவது சொன்னார்கள், பள்ளியோடு கண்ட உள்ளம் தொடர்புள்ள ஒரு வாலிபன், தொடர்புள்ள ஒரு மனிதன். எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளியோடு அவன் தொடர்பு. அதனால பள்ளிக்குள்ளே ஜொப்புக்கு போவாங்க, பள்ளியிலே இருக்கிறது அர்த்தம் அல்ல. வெளியில வைத்து தொழில் செஞ்சாலும் மூட்டோடு இருந்தாலும் எங்க பாதிக்கிறது பார்த்திருப்பார் பள்ளியோட தொடர்பு வருது. பள்ளியில நேரத்தை கடத்துறது ராஜான இன்பம் வரும். வெளி உலகத்தோட பள்ளியில சூழலை நல்லா மதிப்பவர். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே இந்த 7 கூட்டத்தார்களில் இளைஞனை பற்றி நபிகளார் 2வது கட்டத்தில் வைத்து சொன்னார்கள் என்றால், இளைஞனின் போராட்டம் ஈமானிய அந்த சூழலை அவனை வைத்துக் கொள்வது என்பது மிக பயங்கரமான போராட்டம். ஆகவே அதற்கு எங்களை பக்குவப்படுத்துவதற்குரிய பாசறையாக இந்த தரபியாக்கள். இந்த தரபியாக்கள் நாங்கள் பெறுகிற பாடங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில முன்மாதிரியாக இருக்கும். நாங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு எதை பார்த்தாலும் ஆபாசம் தான். ஒரு பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் ஆபாசம் தான். ஏதாவது ஒரு செய்தியை பார்த்தாலும் அந்த செய்தியை வாசிக்கிறவர் கூட ஆபாசம் தான். நல்ல ஒரு செய்தியை கேட்கணும் நாங்க போனால் அந்த செய்தியை வாசிக்கிறவரை பார்க்கலாது, அவள் ஆபாசமான நிலையில் இருப்பார். அந்த செய்தியை வாசிக்கிற ஆள் அந்த செய்தியை கேட்கணும் என்றதை விட அந்த மீடியா ஆட்கள் தொடர்போட இந்த செய்தியை வாசிக்கிற பொம்பளை பசந்தா இருக்க அந்த அளவுக்கு உள்ளங்களை ஈமான உள்ளங்களுக்கு பறிக்கிறதுக்குரிய நடவடிக்கை சைத்தானியத்தனமான வேறு நடத்திருக்கிற காலம். நாங்க ஒரு பத்திரிகை எடுத்து பார்த்தா அந்த பிரச்சனையா இருக்கும். நல்ல ஒரு விஷயத்தை படிக்கணும் பண்ணி நாங்க இன்டர்நெட்டுக்கு போனா அந்த பிரச்சனையாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த இடத்தை பார்த்தாலும் வச்ச பார்க்கிறாங்க, தொழுவிட்டு வந்து பக்தியோட பார்க்கிறது, பக்தியோட தொழுவிட்டு வந்து ஈமான புதுப்பிச்சு கொண்டு வந்து பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அங்க பார்த்தா அங்க சிக்ஷன் அடித்தால் நிர்வாணம் என்று சொல்ற அளவுக்குள்ள நிலையில் ஆடுகிறார்கள், விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்தவர்களே, ஊடகங்களை பொறுத்தவரையில இன்றைக்கு பெரிய சக்தியாக இருக்கிற காலத்துல நாங்க தரப்பியாக பெறுகிற பாடங்களால் நாங்க பக்குவப்படணும். நாங்க நினைச்சதை செய்யறது அல்ல, அந்த நிலையில நோக்கு வந்த உள்ள பயத்தை நாங்க மனதில் எடுக்கணும். ஆகவே இப்படி ஒரு போராட்டகரமான காலம் அப்படி சொன்னார்கள், ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஈமான பாதுகாத்துக் கொள்வது உள்ளங்கையில் சுமந்து இருக்கிறதுக்கு சமமானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளங்கையில நெருப்பு தரலை சுமந்திருப்பதற்கு சமமானது என்றார்கள். அந்த அளவுக்கு கடினமானது ஈமான பாதுகாக்கிறது. இந்த நிலைகள் ஒன்றைகளுக்கு உலகத்துல தடுக்கிறாரு. மீடியாக்கள் உள்ள ஆபாசங்களை தடுக்கிறோமா? கையில கிடையாது. நாங்க தான் எங்களை பாதுகாத்துக்கணும். எங்களுக்கு எல்லாம் சவால் போட்டு சிறப்பாக வைத்து
இந்த மீடியாவில் இப்படி கலவலைக்குது, அவளை கும்பல செய்தி வாசி கூட வேணும், ஆம்பளை மட்டும் கொடுங்க போடுங்க என்னங்களுக்கு கோஷம் இருக்கிறார். பத்திரிகையில வார அந்த அந்த போட்டோக்களை போடலாம் எங்களுக்கு கோஷம் எழுப்பேறாது. எங்களைத்தான் நாங்க பாதுகாத்துக்கிறோம், எங்களைத்தான் நாங்க பாதுகாத்துக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அவரவர்கள் அவங்களோட பாதுகாத்துக் கொள்ளட்டும். உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபாத்திமா பின்த் முஹம்மது நபியுடைய மகள் ஃபாத்திமாவே அன்கிரி நஃப்ஸகி மினன் நார், நரகத்தை விட்டு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒன்றும் செய்யலாது. ஆகவே பேசுகிற நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளும், கேட்கிற நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பக்குவத்தை ஏற்படுத்தும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, வெளியில இருக்கக்கூடிய பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய இளைஞர்களே, தாருல் ஹுதா பள்ளிவாயலில் இளைஞர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி இங்கே அசருக்கு விரைவிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில இருக்கின்ற சகோதரர்கள், இளைஞர்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக, ரப்புல் ஆலமீனோடு உங்களுடைய நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். மரணம் என்பது எந்த நேரத்தில் எங்களை நோக்கி வரும் என்று சொல்ல முடியாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உள்ள ஊழியர்களாக உலகத்திலே வாழ்வதற்குரிய பயிற்சியை பெற்றுக் கொள்வது மிக பிரதானமானது. இளமையை பற்றி அல்லாஹ் மறுமையிலே ஒரு கேள்வி எழுப்புவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5 காரியங்கள் வருவதற்கு முன்னால், 5 கட்டங்கள் வருவதற்கு முன்னால் 5 கட்டங்களை மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நபிகளார் எங்கள் எல்லோருக்கும் ஆலோசனை சொன்னார்கள். அதில் சொன்னார்கள், வாலிபம் வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்திக் கொள். ஆகவே இளைஞர்களை பண்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு நாங்கள் இந்த தர்பியாவை இந்த பள்ளியிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். தர்பியா நிகழ்ச்சி இதிலே அழகான மாற்றங்களை ஒவ்வொருவரிடத்திலும் ஏற்படுத்துவதற்காக நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய தலை சிறந்த நல்ல ஆய்வாளர் உருவாக்கை நாங்கள் இங்கே அழைத்திருக்கிறோம். ஆகவே இளைஞர்களும் இலக்கற்ற வாழ்வு என்ற தலைப்பில் இங்கே உரை நிகழ்த்தப்படும். இதே போன்று நபிகளால் காட்டிய வழிமுறையில் நம்முடைய கொள்கை என்ற பயிற்சி இங்கே பட இருக்கிறது. இதே போன்று மனிதன் இயல்பு நிலையில் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற அந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இங்கே உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. நபிகளால் உருவாக்கிய இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு என்ற அழகான வாழ்வியல் ஒரு வழிகாட்டல் என்ற அடிப்படையில் எங்களுக்கு நபிகளால் காட்டிய ஒரு அருமையான அந்த வழிகாட்டலை இங்கே அழகாக முன்வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நாளை காலை 9:30 மணி வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட நேரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இளைஞர்களே, நீங்கள் இதன் பயனை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் தரப்படுகின்ற அறிவுரைகளை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். இதில் தரப்படுகின்ற அறிவுரைகளை நன்கு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் இந்த இடம் உங்களுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் பேசும் என்பதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இளைஞர்களே, வெளியிலுள்ள இளைஞர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில இந்த பாடலிலே கலந்து பயன்பெறுமாறு உங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப உரையை நான் வெளியிலே கேட்கும் விதத்தில் அமைத்துக் கொள்ளவில்லை. இப்போதிலிருந்து இந்த நிகழ்ச்சி வெளியிலே உள்ள சகோதரர்கள் ஏனைய சகோதரர்களுக்கும் கேட்கும் விதத்திலே ஒரு பெருக்கியினூடாக உங்கள் கால்களை எட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஷேக் முனாஃபிக் சைலானி அவர்களை இளைஞர்களும் இலக்கற்ற வாழ்வு என்ற தலைமையில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சி எங்களுடைய இந்த தாருல் ஹுதா வெப்சைட்டில் நேரடியாக இந்த நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எங்களுடைய முகவரியை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். www.darulhuda.co.cc என்ற அந்த அலைவரிசையில் அந்த முகவரியில் எங்களுடைய நிகழ்ச்சி நேரடியாக பார்க்கப்படும் விதத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது.
வெளியில் உள்ளவர்களுக்கு அதை பார்த்து பெண்களுக்கு பயன்படலாம். வெளியூரில் உள்ளவர்களுக்கும் அந்த செய்தி உங்களுக்கு எட்டி வைக்கலாம். www.darulhuda.co.cc என்ற அந்த முகவரி தான் உங்களுடைய தாருல் ஹுதாவுடைய முகவரி. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வேறு வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமாகும். அவனது இறுதி தூதர் நமக்கெல்லாம் வழிகாட்டியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தன்னுடைய வழிமுறைகளாக ஆக்கிக் கொண்ட கிறிஸ்தவ சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தியும் உண்டாவதாக என வேண்டியிருப்பேன். இந்த மாலை வேளையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உலகத்தையே ஆட்சி படைத்த மிகவும் ஈர்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட கவர்ச்சிகரமான வார்த்தைகள் என்றால், கட்டுப்பாடான வார்த்தைகள் என்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. உள்ளங்களெல்லாம் மூடப்பட்டிருந்தவர்களுடைய உள்ளத்தையும் அப்படியே தட்டி அவர்களை இந்த இதாயத்துடைய பள்ளியில் பட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் ஈர்ப்பு சக்தியுடையது இந்த குர்ஆன். அந்த வசனங்களையும் நேர்வழி என்றால் என்ன என்று தெரியாமல் ஒரு சமூகம் வாழ்ந்தது. அவர்கள் நேர்வழி என்று பின்பற்றினார்கள். ஆனால் அது நேர்வழி கிடையாது. மாற்றமாக வழிகேடுகளை, பிழைகளை, அசத்தியங்களை நேர்வழிகளாக பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அதிலே விமோசனம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படியான மக்களுக்கு சரியான பாதையை காட்டித் தந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை பேசப்படுகிறது. இதை செவிசாய்த்து கேட்டு எங்களுடைய உள்ளத்தையே அதை பதிய வைத்து வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்குண்டான ஒரு நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. இன்று நமது தர்காட்டவன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெரியதொரு சோதனை. சிலர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நான் இன்று பயானி இருப்பேன். சிலர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நான் இன்று கிரவுண்டில் இருப்பேன். முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்தவர்களால் என்ன
உலகமே முடிந்து விழுந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா அல்லது இந்தியா போன்ற பெரிய பெரிய நாடுகள் மீது விளையாடினாலும் நான் இன்னும் பயான் கேட்கிறேன். ஒரு மான போராட்டம், என்னுடைய ஈமானை உண்டுகின்ற ஒரு போராட்டம். நான் இன்று இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கேட்பேன் என்று முடிவெடுத்தார்கள். மாற்றமாக ஒரு சிலர் முடிவெடுத்தார்கள். குறையல்ல, முடிவெடுத்த விதம் பயான் தான் எப்பவும் கேட்கிறதா. கிரவுண்டில் இருந்தும் கேட்கலாம், கிரவுண்டில் இருந்தும் கேட்கலாம். மிக பிரமாண்டியமான ஒரு அவர்களுடைய உள்ளத்துக்கு விருப்பமான ஒரு விளையாட்டின் அவர் பகுதியைச் சேர்ந்த 2 அணிகள் இந்த சாயரா கொலையினுடைய மைதானத்திலே மோதுகிறார்கள். மஞ்சள் கலர் கிட், பச்சை கலர் கிட் அடித்துக் கொண்டு ஒரு பத்துக்கு பின்னால ஒரு 10, 22 வாலிபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் விளையாட்டு. நானும் பிரியன்தான், எனக்கும் இன்னைக்கு பயான் போராட்டி நானும் அங்கதான் நிற்பேன். ஆகும் எனக்கு மட்டும் இன்னைக்கு பயான் இருந்தால் நானும் வேறு வழிக்கு வந்ததால் அங்கதான் போவேன். இதுதான் மனிதனுடைய இயல்புக்கம். ஆகும் என்றால் எல்லோருக்கும் ஆகும், ஆகாதது என்றால் ஒருவருக்கும் ஆகாது. ஆகும் என்றால் எல்லோருக்கும் ஆகும், ஆகாதது என்றால் அது ஒருவருக்கும் கூடாது. அருமையான சகோதரர்களை, ஆங்காங்கே மைதானத்திலே பெரிய போராட்டத்துடன் அல்லாஹ்வுடைய கலாம் சொல்லப்படுகிறது, நபிகளாருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இளைஞர்களே, உங்களுக்கான ஒரு மறுமைக்குரிய ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது என்று சொன்ன பிறகும் உங்களுடைய பாதங்கள் அங்கே இருக்கிறது என்றால் தப்பு கிடையாது. அந்த ஃபுட்பால் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவங்க இப்ப கேட்டுக்கிறதா குழம்புவாங்க. நம்ம கூட கஷ்டப்பட்டு இங்க ஃபுட்பால் வச்சு ஆரம்பிச்சுட்டா அந்த மைக்கை போட்டு நம்ம தொழிலை பண்ணா அங்க விளங்குதா? அருமையான சகோதரர்களே, பாசத்துக்குரியவர்களே, ஒரு காலம் வரும், உலகமா ஆகிரமா, துனியாவா ஆகிரமா, இதை எங்களுக்கு சொல்ல தவறு இருந்தால் பரவாயில்லை. தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு விசித்திரமான ஒரு படைப்பை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புவான். அவன் வலது கையிலே சொர்க்கத்தையும் இடது கையிலே நரகத்தையும் வைத்திருப்பான். தன்னை ஏற்றவர்களை மன்னிப்பான், வாழ்வு கொடுப்பான். தன்னை மறுத்தவர்களை வெட்டுவான். நம்மளை இளைஞர்களாக எங்க இருப்பான்? கையங்கால உசந்தால வாப்பா, நான் உன்னோட வந்து தஜ்ஜாலோட சந்தர்ப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய இளைஞர்களுக்கு தஜ்ஜாலுடன் போராடக்கூடிய, தன்னுடைய லாபத்திலே ஓடக்கூடிய, இந்த சைத்தானுடன் போராடக்கூடிய அளவுக்கு துணியில்லாதவர்கள். உண்மையான சகோதரர்களை, தஜ்ஜால் வருவார். இதை சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. இந்த கட்டங்கள் எல்லாம், மறுமை நாடுக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் ஒரு இஸ்லாமியருக்கு, ஒரு மோமினுக்கு ஈமானிய சுடரை தன்னுடைய இதயத்திலே பதித்த அந்த முறுக்கேறிய வாழ்வில் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே மிக பெருமதியானவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள், சாதனையாளர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், பார்க்க பார்க்க ரசிக்க நினைப்பவர்கள் யார் என்று கேட்டால் இளைஞர்கள், யுவதி, இளைஞர்கள், வாலிபர்கள். கொஞ்சம் சொல்லுவாங்க, இது தர்பியா நிகழ்ச்சி, நான் மட்டும் பேசுறது. மந்திரபாசி அவங்க சொன்னாங்க, இது தர்பியா, ஒரு பயிற்சி நிகழ்ச்சி. ஒருமனை பயானா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறத மற்றவர்கள் கேட்கலாம். இது ஒரு கலந்துரையாடல், எங்களுடைய கருத்துக்கள் சங்கமிக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இதுல யார் வாலிபர்கள் கையோட்டுங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துக்களை பார்ப்போம். யார் வாலிபர்கள்? என்ன பொலிசா முடிக்க போறாங்க? யார் வாலிபர்கள்? மாஷா அல்லாஹ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மாஷா அல்லாஹ். நீங்களும் ஒன்றும் தெரியா? இவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு எத்தனை வயசு? வயசு சொல்லுங்க.
13 வயசு பையன் வாலிபர்கள் கையை வைக்கின்ற கையோகம் செய்யும். நீங்க செய்யும். எத்தனை வயசு சொல்லுங்க? எத்தனை வயசு? 60 வயசு. ஆக 13 வயசு பையன் கையோகம் செய்யல, 60 வயசு சகோதரரும் கையோகம் செய்யல. அப்ப வாலிபர்கள் என்ற உடனே நாங்களே எங்களுக்குள்ள வாலிபர்கள் என்ற உடனே எங்களுக்குள்ளேயே ஒரு உண்மை நிலை வருகிறது. நம்மளும் வாலிபனா இருந்தோம், தாண்டிட்டோம். சின்ன பையன் கையோடு செய்ய தெரியுமா? நான் இன்னும் வாலிப பருவத்தை அடையவில்லை, நான் மாணவன், நான் சிறுவன் என்று தன்னுடைய சுய பருவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசீலனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற பொழுது, குத்பா பிரசங்கம் போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற பொழுது கண் சிவந்து சத்தம் உயர்ந்து மிகவும் ஒரு போர் வீரனை போன்று பேசுவார்கள். இது அல்லாத நேரங்களிலே தனிமையாகவும் ஒரு சிறு கூட்டங்களை சந்தித்தால் சிவேத வார்த்தைகளால் நகைச்சுவை கலந்து சிரிக்க வைத்து தன்னுடைய புன்முறுவல் வார்த்தை கலந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். எங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசத்தை நிப்பாட்டி விடுவார்களோ என்று மக்கள் ஏங்குகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் வேதனையை சொல்லுகின்ற பொழுது மாத்திரம் அவர்களை ஒரு வித்தியாசமான கோணத்திலும், ஏறிய விடயங்களை சொல்லுகின்ற பொழுது மிகவும் கண்ணியமாக அவர்களுடைய அந்தத்தை மதித்து பேசியிருக்கிறார்கள். அதனை ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூதாட்டியை கண்டு சொல்கிறார்கள், கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போக மாட்டார்கள். உடனே அந்த மந்திரி அழுகிறார், கவலை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வசனம் என்ன? கிழவி சொர்க்கம் போக முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை பிரித்து காட்டுகிறார்கள். நீங்கள் கிழவியாக சொர்க்கம் போக மாட்டீர்கள், நீங்கள் சொர்க்கம் போகின்ற போது குமரியாக இருக்கிறீர்கள். அந்த பெண் தன்னுடைய தலைவாய்ப்பை தெரிகின்ற அளவுக்கு சிரிக்கிறார். வார்த்தை தன்னுடைய இதயத்தை தொட்டு விழுந்து பேசுகின்ற ஒரு முறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்பார்கள், நிறைய பதில்களை சொல்வார்கள். ஒன்றுக்கு 3 தடவை நிறுத்தி சொல்வார்கள். ஆவேசப்பட மாட்டார்கள், அவசரப்பட மாட்டார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் அவருடைய ஒரே ஒரு நோக்கம், அவர்கள் பேசுவதிலே அதிகமானது அல்லாஹ் இறக்கிய வகைகளை அந்த மக்கள் மன்றத்திலே மக்களுடைய உள்ளங்களிலே பதிய வைப்பார்கள். அந்த செய்தி குறையாமல் குன்றாமல் பதிந்துவிட வேண்டும் என்ற பேர் அவாவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான சகோதரர்களே, இப்பொழுது இளைஞர்கள் கையை வைத்துங்கள் என்று சொன்ன உடனே உங்களுக்குள்ளே ஒரு விதமான வயதினையை நீங்கள் மதிப்பிட்டு சிலர் கையை வைத்தீர்கள், சிலர் மௌனமாக இருந்தீர்கள். பொது தத்துவம் சிறுவர்களுடைய அந்த பாடசாலை பருவத்தை கடந்து ஆரம்பிப்பதற்குத்தான் அருமையான சகோதரர்களே அந்த வயதினை இளைஞர்கள் சொல்றோம் இல்லையா, அது ஆரம்பிப்பதற்குத்தான் வயதினை இருக்கிறது. பொதுவாக அந்த பாலையில் சொல்லக்கூடிய பருவ வயதை எட்டிவிட்டால் அதற்கு பிறகு எதுவரைக்கும் அவர்கள் இளைஞர்கள் என்றால் சுயமாக தன்னுடைய வேலைகளை செய்ய முடிந்தவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள். சுயமாக தன்னுடைய வேலைகளை செய்ய முடிந்தவர்கள் அத்தனை பேர் மன்னரையை சந்திக்கும் வரை அவர்கள் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுடைய உத்வேகம் அவர்களுக்கு இருக்கும். 18 வயசு 20 வயசு ஒரு வாலிபனுக்கு வருகின்ற ஆசை, எண்ணம், சிந்தனை, போக்கு, குடிப்பு அத்தனையும் 60 வயசு வாலிபனுக்கும் இருக்கும். என்ன பழைய வாலிபர், இவர் புதிய வாலிபர், அவ்வளவு. சில பிரச்சனைகள் வரும், ஆங்காங்கே நாங்கள் சில கட்டங்களை சந்திப்போம், எடுத்துக் கொண்டு போவார். நாங்களும் பழைய சந்தியன் தான், எங்களாலே முடியும். நாங்களும் இந்த ஏரியாவுடைய தெருவாக விரட்டி அடித்தவர்கள் தான். நாங்களும் 1-2 மூட்டைகளை தூக்கியவர்கள், நாங்களும் பல பிள்ளைகளை பெற்றவர்கள், நாங்களும் அதிகாலையிலிருந்து மாலை வரைக்கும் பிள்ளைகளுடைய ஜீவனோபாயத்திற்காக உழைத்தவர்கள், எங்களுடைய முதுகுகளிலே பல பாரங்களை சுமந்தவர்கள் என்றெல்லாம் வரலாறு கொடுக்கின்ற அளவுக்கு
அந்த இளைஞர்கள் பட்டியல் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, வயது எல்லை இளைஞர்களுக்கு கிடையாது, முடிவு ஆரம்பத்துக்கே இருக்கிறது வயது. சிறுவர்கள் முதியவர்கள் என்ற கட்டம் எப்படி என்று சொன்னால், இருந்தால் எழுப்ப முடியாது, எழுப்பினால் இருக்க முடியாது, என்னை தூக்கி விடுங்கள், என்னை போத்து விடுங்கள், சாப்பாடு தீர்த்து விடுங்கள், என்னை குடிக்க வாருங்கள். அதுக்கு அரபியிலே லாசி உதாரணி என்று சொல்வார்கள். செயல்களை செயல்பாட்டினை என்று தமிழிலே சொல்வார்கள். அவர்களால் முக்கியமாக செய்கின்ற வேலைகளுக்கு செயல்வினை என்றும், பிறரால் செய்யப்படுகின்ற வேலைகளுக்கு செயல்பாட்டு அவர் செய்து விடு, என் உடுப்பை முந்தி விடு, சேட்டை போட்டு விடு, இது பரவாயில்லை. ஒரு வயது போன ஒரு ஆளுக்கும் சேட்டை போட்டு விடுவாங்க. உங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளைக்கு கோட்டை போட்டு விடுவாங்க. சும்மா நிற்பான், இப்படி நிற்பாங்க. இந்த வயல்ல கட்டிக்கிட்ட விரட்டியை கட்டிட்டு இருப்பாங்க. ஆடு மாடு வராம இருக்கிறதுக்கு இப்படி கட்டிருப்பாங்க. எக்ஸசைஸ் செய்யறதுக்காக இப்படி நிற்போம். ஒரு ஆள் வந்து கோட்டை போட்டு விடுவாங்க. அப்படி பட்டுனையும் போட்டு விட வேண்டும். அது என்ன குருத்து, கை கட்டி விட வேண்டும், தொப்பி போட்டு விட வேண்டும். சும்மா இருப்பான் கண்டு மாதிரி, என்னை என்ன வேணும்னாலும் செய்யும், நான் இன்னைக்கு சும்மா நிற்பேன். திருப்புற வந்தவன் திருப்புவான், போண்டா போவான், வாண்டா வருவான். அவருக்கு ஜனாக போய் அவரை கண்டுபிடிப்பான். இவருக்கு அன்றைய நான் அவருக்கு ஒண்ணுமே வருங்க, வாண்டா வருவான். அன்றைக்கு ஒரு நாளைக்கு பல மணித்தியாக பேசுகின்ற ஒரு பேச்சாளருக்கு சிறிய ஒரு ஒப்பந்தத்தை சொல்லிட்டு போயிருக்கு. 1.5 வருஷமா ஒரு பிள்ளையை இருப்பான். விரும்பலாம் என்பதல்ல சொல்றேன், விரும்பலாம் என்று முடிவெடுக்கிறாங்க. அப்ப பிள்ளையோட ஏற்கனவே தமிழர்களாக கவர்மெண்டோ ஒரு தடவை பேசியிருப்பான், அல்லது குரல் தெரியும், அல்லது மாமாவோட பல தடவை பேசியிருப்பாங்க. எத்தனையோ விஷயம். மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம், மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் பேச வேண்டும். உங்களுடைய மகளை இத்தனை ரூபா மகன் தந்து நான் கலாச்சாரியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றத சொல்லி புரிந்தாக படுறோம். ஆள் கல்யாணம் சில பேர் மருமகன் சொல்றத மாமா சொல்லுவார், மாமா சொல்றத மருமகன் சொல்லுவார். பெரிய ஒரு கோசா பேர் நடந்து புரிகிறது கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, சிலது பழக்கமில்லை, சிலது தெரியாது, சிலது புரியாது என்று அவர்களால் நினைக்கின்ற அந்த விடயங்களுக்கு வழிகாட்டி வருகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசிக்கக்கூடியவர்கள், இன்று ஏற்றுகின்ற தினமன் கொஞ்சம் உங்களுடைய இளமையை சிந்தித்து பார்க்க. சுயமாக எனக்கு என்னுடைய வேலைகளை செய்ய முடிகிறதா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நான் உழைக்கிறேன், நான் குளிக்கிறேன், நான் சமைக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், எனக்கு வேறு யாரும் உதவிக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய உதவியை தவிர அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுய சரிதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை அவரே கழுவி கொள்வார். தன்னுடைய கிழிந்த ஆடைகளை, இன்னைக்கு நம்ம கிழிந்த ஆடையை பற்றிய வரலாறு தான் இல்லை. நம்ம யாராவது நம்மளோட உடுப்பு கிழிச்சு சொல்லி தச்சு உடுத்துறோமா என்று கேட்டா அப்படி ஆட்கள் குறை. ஒரு சில பேர் அதை தைத்து கொடுத்துக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதையை அவர்கள் தைத்திருக்கிறார்கள். அந்த எளிமையை பாருங்கள். தன்னுடைய ஆடையை, தன்னுடைய ஆடைகள் புரிந்தால் அவர்கள் தைப்பார்கள். தன்னுடைய பாதையை பழுதாகிறார் அவர்கள் செய்து கொள்வார்கள். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விசித்திரமான ஒரு செய்தி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவுக்கு போவதாக இருந்தால் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள வீடுகளிலே கேட்பார்கள், நடந்து போவாங்க. அருகாமையில் உள்ள வீடுகளுக்கு தன்னுடைய உறவுகளை கேட்பாங்க, நான் முகமது கடைக்கு போற, உங்க யாருக்காவது ஏதாவது பொருட்கள் வாங்கி கொண்டு வரவா? பணியில உதவியுடைய அந்த உன்னத கட்டத்துல இதை விட வேற ஒன்று இருக்கா? நம்மளை யாருக்காவது சொல்லலாம், மகன் கடைக்கா கொடுங்க, எனக்கு ஒரு நாள் பான் வாங்கிக்கணும்னா பான் வழிக்கு போய்
அக்கால போட்டு இவங்களுக்கு பாட்டு வாங்கி மகனாவது பரவாயில்லை, பாப்பா கேட்டா உங்களுக்கு பாட்டு வாங்கி தரவா என்ன பண்ணி எடுத்து வச்சுக்க, உங்களுக்கு பாட்டு வாங்கி தரவும் ரொட்டி வாங்கி தரேன் பிளாக்கா வாங்கி தரையுமா நான் பிள்ளைய எடுத்து வச்சுக்கிறேன் கேட்பாங்க. மாஷா அல்லாஹ், பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு பக்குவத்தை இந்த பிள்ளை இருக்கிறானே கிடையாது. யாராவது விழுந்து மகன் ஓடி உனக்கு என்ன கொடுப்பா ஏன் விழுந்தா அவன் நீயே வைக்கலாம் இவங்க கேட்பாங்க. அவன் விழுந்தா உடனே எழுப்பட்டும், நீ போய் தூக்கிறாத, நீ போய் தூக்கிறாத. இப்போ ஒரு வகையில தூக்க பயம் ஏண்டா யாராவது விழுந்து தூக்கி விட்டு அவன் கேட்பான் இந்த போட தாங்கிட்டு தூக்கி விட்டோடனே 2000 ரூபாய் காசு வச்சிருந்த நாளையில தாங்க முடிச்சா வாழ்க்கையில எவனையும் தூக்க மாட்டான். தூக்க ஏறாது. அன்றைக்கு யாரோ ஒருத்தர் அடிபட்டா பாவம் பரிதாபம் வந்தவர் வீட்டில் போட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டார். ஹாஸ்பிட்டல்ல விட்டார். உள்ளுக்குள்ள போனார், ரைட்டு போட்டு அவன் மருந்த போட்டு அவன் ஆட்டா எடுத்து போயிட்டான். அவன் இன்னொரு ஆட்டா எடுத்து போயிட்டான். கொண்டே இருந்தவர் உள்ளுக்கு அடிக்கிறான். தான் கொத்தனதை ஹெட்னே கார்த்திக் ஆவி நீ ஊட்டியா அவன் வந்து பாய்க்கானா எல்லாம் வெயிட் இவட்ட லைட்டிங் அடிக்கடி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போனவர்கிட்ட திருப்பி அவரை வர வச்சு நோயாளியை கொண்டு போய் விட்டவரை நோயாளிகளுக்கு குணம் இருக்கிற ஒரு பிழை இருக்கிற காட்சி. அவன் சொன்ன இந்த வாழ்க்கையில இனி யாரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட மாட்டோம், உதவி செய்ய முடியாது. அருமையான சகோதரர்களே, உறவுகளே, எமது தலையங்கம் இளைஞர்களும் இலக்கற்ற வாழ்க்கை, இதுதான் தலையங்கம். ஒரு இலக்கில்லாத ஒரு முடிவெடுக்காத ஒரு வாழ்க்கை ஒருவர் வாழ்ந்தால் அது இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்குமே கஷ்டம்தான். முடிவெடுத்து விட்டு ஒரு விடயத்துக்கு இறங்க வேண்டும். இலக்கில்லாத ஒரு வாழ்வு. எங்க போறீங்க? இந்த கிரிக்கு போறேன், சும்மா போறேன், சும்மா போறேன், கொஞ்சம் நில்லுங்களேன், இல்ல போயிட்டு வார முக்கியமான ஒரு வேலையை நில்லுங்களேன், இல்ல நான் கொஞ்சம் சும்மா போயிட்டு வாருங்க அப்படின்னு. ஆனா முக்கியமான வேலையை நில்லுன்னா சும்மா போயிட்டு வாரதான் முக்கியம் சொல்லுவோம். இப்படி இளைஞர்கள் இருப்பாங்க. அவசர அவசரமா படிக்கணுமா, அவசர அவசரமா போடுவான், அவசர அவசரமா பிடிச்சி தலையெடுத்து போட்டு போயிட்டு வாங்க கோர்ட்ல போய் பிடிக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் திரும்பிவாங்க. என்ன போயிட்டு வந்த பத்து உடுப்பெல்லாம் கலந்து போட்டு வச்சு பண்ணி போட்டு உமா வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி அவசர அவசரமா படிக்கணும். எங்க போறான்னு தெரியல. ஒரு இலக்கு கிடையாது. மிக வித்தியாசமான வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இந்த இளைஞர்களுடைய நிலை இப்படித்தான். கவலையான செய்தி தெரியுமா? மாற்று மத சகோதரர்களுடைய பிள்ளைகளை பட்டியல் போட்டு வளர்க்கிறார். ஷெட்யூல் ஒன்று போட்டுக்கிறார். ஒரு கிழமையுடைய நிகழ்வை கேட்டா அவங்க சொல்லுவாங்க, சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம், ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரோக்ராம், திங்கட்கிழமை இது, புதன்கிழமை இப்படி என்று சொல்லி அவருடைய பெற்றோர்களுக்கு கிளினிக்கு கூட்டிட்டு போறது வரைக்கும் அழகான முறையில சொல்லுவாங்க. அந்த பெற்றோர்கள் பாவிக்கின்ற மாத்திரைகளை குடிசைகளை பிள்ளைகளிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்வார். மாற்று மத சகோதரர்கள் அழகாக நினைப்பார். அவருடைய குட்டியில் அது உடைய குட்டியாக இருந்தாலும் அதுல ஒரு அழகான பட்டியல் இருக்கும். திங்கட்கிழமை இந்த சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை இந்த சாப்பாடு, காலையில இவங்களுக்கு கட்சி, காலையில இவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஆச்சரியமா இருக்கு. நம்மள சனங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் எப்ப கிடைக்குதோ குற்றாத திரும்பி தொகலை கொடுத்தாலும் திரும்புவான், மடிசை கொடுத்தாலும் திரும்புவான், வாழைப்பழம் அதை வயசு அதை அதை முடிய திரும்பி இதே திரும்பிட்டே இருக்கான். ஒரு கொன்றோல் கிடையாது. கொன்றோலான ஒரு கட்டுப்பாடான ஒரு சமூகம் சில இடங்களிலே உருவாக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையை ஒரு வழிமுறை இருக்கிறது, பட்டியல் இருக்கிறது. அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இலக்கற்ற வாழ்வு இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது என்பது ஒரு அறிகுறிதான். அவர்களால் ஒரு சுயமாக ஒரு வேலையை திட்டமிட்டு செய்ய முடியாது. முதலாவதாக இந்த இலக்கற்ற இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை பதிவு செய்யப்பட்ட விடயங்களை உடனடியாக மறக்க வேண்டும். அதனை முதலாவதாக அருமையான சகோதரர்களே, இவர்கள் தங்களுடைய விவாதத்திற்கு ஒரு படிமுறையை பட்டியலை போட்டுள்ளது. இளைஞர்கள் அவர்கள் இலக்கற்றவர்களாக இல்லை
இவர்கள் முதலாவதாக தன்னுடைய இபாதத்துக்கு வணக்கத்துக்கு அழகான முறையிலே பட்டியலை போட்டுக் கொள்ள வேண்டும். அவர்கள் சார்ந்திருக்கின்ற அவர்கள் எங்கெல்லாம் அருகாமையிலே பள்ளிவாசலை அறிந்திருக்கிறார்களோ அங்கே நடக்கின்ற மார்க்க விடயங்களுடைய தொகுப்புகள் இவர்களுக்கு தெரிய வேண்டும். இரண்டாவது, இவர்கள் ஒரு சமூகத்தில் ஒரு பிரஜையாக இருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்திலே நடக்கின்ற நிகழ்வுகள், சிரமதானங்கள், ஏனைய சமூக அபிவிருத்தி விடயங்கள் இது இந்த வாலிபர்களுக்கு தெரிய வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன், பள்ளிவாசல் ஒரு நிகழ்வு, ஒரு நோட்டீஸ் எதையாவது போட்டு கேட்டா அந்த ஊர் மாணவர்கள்ட்ட ஊர் இளைஞர்கள்ட்ட கேட்டா கூட உங்க ஊர்ல இந்த ஒரு மார்க்க பிரச்சாரம் இருக்கு தெரியுமா? காலையிலேயே நான் பார்த்தேன், தெரியாது. ஏன் பள்ளி நோட்டீஸ் போடல? பள்ளி நோட்டீஸ் போட்டா பள்ளிக்கு போறவங்க மட்டும் பாப்பா. அப்ப இவர் பள்ளிக்கு போறேன், பள்ளி நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருந்தால் நான் எப்படி வாசிக்கிறது கேட்கிறாங்க. ஒருத்தருக்கு 2 மனைவி, ஒருத்தருக்கு 2 மனைவி, 2 மனைவியும் கணவனோடு பாசம், கணவனோடு பாசம். இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு முருக நிலை. 2 பேரும் மாறி மாறி பேசிக் கொள்கிறார்கள். இறுதியாக சாபம் விடுகிறார்கள். எப்படி சாபம் பண்றாங்க தெரியுமா? கணவனோடு பாசம். இவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறத கணவன் வந்து பார்க்கிறாரு. எப்படி இவங்களை சமாதானப்படுத்துறது? ஒழுங்கி நிறைய பேசுறாங்க, நிறைய பேசுகிறார்கள், வசைபாடுகிறார்கள். இவங்க 2 பேரும் பேசுறத ஒழுங்கி இருக்கு. கணவன் கடைசியா அந்த கூட்ட கொண்டாடி கோவம் வந்து சொல்றா, நீ ஒரு நாளைக்கு இதா இருப்பா பாரு. யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாங்க? 2வது கொண்டாடி சொல்றா, மிக அவசரமாக நீ இதா இருப்பாய். உடனே வந்தார் கூட்ட டிபார்ட்டு. இதுவரைக்கும் பொறுத்த நீங்க 2 பேரும் சண்டை பிடிச்சீங்க. இப்ப சொல்ற வசனம் என்ன வந்தாங்க பாக்குறீங்க? இது சரியா? இந்த சண்டை ஒட்டி இல்ல டிபார்ட். இந்த சண்டையை முதலாவது டிபார்ட் இருக்க என்ன விட்டுட்டு நீங்க 2 பேரும் வசனங்களை சொல்லி சண்டை பிடிச்சீங்க. இவர் சொல்றா நீ இதா இருப்பா, அவர் சொல்றா நீயும் இதா இருப்பா. 2 பேரும் முடிவெடுத்தாங்க, இவர் சொல்றாங்க. அருமையான சகோதரர்களே, உறவுகளே, இந்த இளைஞர்களுடைய நிலை இப்படித்தான். இந்த இளைஞர்கள் மிக முக்கியமான விடயங்களை குர்பான் கொடுக்கிறார்கள், இல்லாமல் ஆக்குகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு இளைஞனுக்கு ஒரு கவலை வரும். ஒரு இலக்குள்ள, கவனமுள்ள, லட்சியமுள்ள ஒரு இளைஞனுக்கு ஒரு கவலை வரும். அவனுடைய உடலை, அவனுடைய அங்க ரூபத்தை பார்த்து நான் ஒரு இஸ்லாமிய அமைப்பிலே இல்லை என்றிருந்தால், அருமையான சகோதரர்களே, அவனுக்கு ஒரு கவலை வரும். என்னுடைய சக்தி, என்னுடைய நடைமுறை பாவனை, என்னுடைய உடலமைப்பு இப்படி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த கூட்டத்துக்கு, எந்த மனிதருக்கு யாருக்கு ஒப்பாகிறாரோ அவர் அவர்களுடன் தான் இருக்கிறார். எங்களை பார்த்தால் அவர் ஒரு முஃமின், அவர் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம் இருக்க வேண்டும். வெளிரங்கத்திலே மிக கவனமாக அவர் இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், அழகான ஆடைகளை அவர் தரித்து செய்ய வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அசிங்கமான பொருட்களை அவர் கையில் எடுக்கக்கூடாது. அசிங்கமான தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய எந்த விடயத்தையும் அவர் எடுக்கக்கூடாது. அருமையான சகோதரர்களே, கவலையான விஷயம். இன்று இளைஞர்களுடைய இலக்கத்தை, இளைஞர்களுடைய வெளி அடையாளம் ஒரு சிலர் நகம் வளர்த்திருப்பார். நகம் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு ஒன்றை மட்டும் வச்சிருப்போம். கூட போய் அதை மட்டும் தான் காட்டி காட்டி பேசுவோம். நம்ம கதைக்கிறத பார்த்தா அடிக்கடி ஒன்றுக்கு போறவங்க இப்படிதான் கேட்போம். எல்லாரும் இப்படி கேட்பாங்க, இவங்க இப்படி கேட்போம். அந்த நகத்தை காட்டும். இது ஒரு சிறுவர்கள் பழக்கம். இன்னும் கொஞ்சம் பேர் மோதிரம் போடுறாங்க. இப்ப இந்த விரலுக்கு போடுறாங்க. அன்னைக்கு ஒரு விரலுக்கு போட்டாங்களா ஆதாரம் கேட்கிறாங்க. விளங்குதா? நீங்க சொல்லுங்களை இந்த விரலுக்கு போடக்கூடாது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விரலுக்கு மோதிரம் போட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் போட்டு இவங்களுக்கு பிரச்சனை, இவ போட்ட மோதிரத்துக்கு ஆதாரம் கேட்கணும். விளங்குதா? அது வேற ஒரு சத்தியத்தை நம்ம பேச வேண்டிய செய்தி. அதற்கு பிறகு அருமையான சகோதரர்களை, அடிக்கடி பேசுகின்ற உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற செய்தி இவர்களுடைய உடுப்பு. இவர்களுடைய உடுப்பு ஒரு கண்ணியமான பெற்றோர்கள் இவர்களுக்கு வாங்கி கொடுக்கிற உடுப்பு. பாப்பா சொல்றார், மகன்
அவங்களுக்கு உட்பட்டு பாப்பா நீ எதை வேண்டாலும் எடுத்துக்கோங்கப்பா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ எதை வேண்டாலும் எடுத்துப்பாங்க பாப்பா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பாப்பா வாங்கி கொண்டு வச்சு கொண்டு சொன்னார், மகன் கொண்டு கொடுத்து வாங்கி ஓகே எடுத்துட்டு போய் கடையில போய் இதை கொண்டு பார்க்கவே இல்லை. பாப்பா வாங்கி கொண்டு வந்த உடுப்பை இந்த மகன் பார்க்கவே இல்லை. தெரியும் நமக்கு பொருத்தமான உடுப்பை பாப்பா வாங்கி கொண்டிருக்க மாட்டான். இதை கொண்டு போ, அது எதுவா இருந்தாலும் வை. இவர் செலக்ட் பண்ணிருப்பாரு நேரத்தோடு. அங்க சர்ச்சைக்கு இடமே கிடையாது. பாப்பாவோட தட்ட முடியல வைத்தார். பாப்பா இந்த மகன் மாஷா ஒரு உடுப்பு சண்டை பண்ணிருப்பாங்க. எதை கொடுத்தாலும் உடுக்குவான். ஆனா கொடுத்த காலம் அதான் உடைச்சு கடையில் கொடுத்தாங்க. அந்த உடுப்பை கொண்டு போய் கடையில கொடுத்தாச்சு. இவருக்கு தேவையானதை வாங்கி பாப்பாவோட கல்வியை சந்தோஷப்படுத்தியாச்சு, இவரோட கல்வி சந்தோஷமாகியாச்சு. அறகுற விலையா இருக்கக்கூடிய ஒரு பொருளை உயர்ந்த விலைக்கு அந்த கடைக்காரங்க கொடுத்துருவாங்க. இன்னும் வாடிகளுக்கு போய் கேட்கிறது, எனக்கு அளவான உடுப்பு தான் கேட்கிறேன். ஹை குவாலிட்டி ஹை ரேட்ல தான் அவன் எதை கொடுத்தாலும் பிஜாமாவை கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தாங்க. இவர் சொல்லிட்டான்னா ஹை குவாலிட்டியா இருக்கு, யாருமே உள்ள போடாத விலை கொடுத்து கொடுத்தாங்க. அவன் பாப்பா சரிவராது இது 2000 ரூபாய் கொடுப்பான், அதோட கூட இனி அவன் இன்னொரு 3000 ரூபாய் பில்லை எடுத்து கட்டி அதே இன்னொரு கலந்து கொடுத்து கொடுப்பான். வேற என்ன செய்யும், இவரு கொடுத்து கொடுத்தாலும். அருமையான சகோதரர்களே, உறவுகளே, மிக மோசமாக ஆடைகளை தெரிவு செய்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அவங்க உடுத்தி கொண்டு வரும்பொழுது பயமா இருக்கும், பயமா இருக்கும். எங்கடா இவனை கடுத்தா கலந்து கீழே விழுந்துருமோன்னு, அடுத்தா கலந்து கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கும். யாரெல்லாம் இவன மானத்தை பாதுகாத்துறேன், யாரெல்லாம் இவன மானத்தை பாதுகாத்துறேன்னு சொல்லி சொல்றது கொஞ்சம் கூச்சமாட்டா இருக்கு எனக்கு. எனவே அந்த பின்பகுதியுடைய அறவாசி போட்டிருப்பாங்க. இது முடிச்சு இருக்கும் பொழுது நிற்கும் போது கேட்கவே அது ஒரு இடத்துல கூட நான் சொல்லிவிட்டேன். நம்மளோட வாயை சுத்தி விட்டா நான் கூட முறையை பேசுறாங்க தானே. நான் கபலடியில போய் நிற்கிறோம், மையத்தை வைக்கிறாங்க. மையத்தை வைக்கும் பொழுது துண்டை போட்டு பிடிக்கிறாங்க. அப்படி மையத்துக்கு விளக்காம நான் மையத்தை ஊறாப்ப அது நல்லா மூடிட்டாருக்கு, இவனுக்கு ஒரு துண்டை போடுறான். இவன் டிஷர்ட் மேல வைத்து கழுத்தா கீழே வரும். என்னென்றாப்பா நிற்குது ஆக்கிறதா இவனைத்தான் பார்க்கிறான். அது கொடுத்த மொழி இவன் நிற்கிற நேரம் வெக்கம் இல்லையா. இப்ப நான் துண்டவா இவனை கூடிய அது மையத்தை ஒரு அழகான முறையில கமெண்ட் செஞ்சு அது 3 துண்டு போட்டு அழகா இருக்குது. அதோடு இவனை காப்பான். தம்பி எலும்பு வாப்பான், குடுங்காசத்தை எங்கட சொந்தம், உங்களோட சொந்தம் தான். நீ எடுத்து ஒரு மானம், மரியாதை, ஒரு ஒழுக்கம் பாப்பா ஒரு நாளும் சொல்ல மாட்டான். அந்த ஒழுக்கம் பக்குவம் பயன் போட்டு குஸ்மிக்கவே சொல்லுவாரு, எத்தனையோ இந்த புள்ளட ஒழுங்கு பாரு, யாரையோ டிஷர்ட்டை மாற்றி போட்டு ரொம்ப கட்டையா இருக்கு பாரு, அதுதான் கொடுத்த நல்ல ஒழுக்கம் உடுத்து சொல்ல கொடுத்த மாட்டான். இப்ப யாரோட டிஷர்ட்ல போட்டாங்க கொடவெறி 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 இப்படித்தான் கொடவெறி டிஷர்ட்டே கேட்கிறாங்க இல்லையா. கொடவெறி டிஷர்ட் சேஷன் தெரியா முதலப்பேர் எல்லா டிஷர்ட்டையும் கொடவெறி இல்லையா. அது போட்டால்தான் கேட்கிறாங்க. அருமையான அது யாரையும் விரும்புவதற்கு ஒரு கூட்டம், அதை நேசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும், அதை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். உலகம் அழியும் வரை இந்த கூட்டம் இருக்கும். நாங்கள் பூமி, இந்த இளைஞர்கள் மோமின்கள், மறுமைக்கு சொந்தக்காரர்கள், சில பொறுப்பான விடயங்களை திறமை கொண்டு நடத்தக்கூடியவர்கள், குர்ஆனை பாதுகாப்பவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எடுத்து மக்களுக்கு சொல்பவர்கள். அழகாக இருக்கு இஸ்லாம், அழகா அல்லாஹ் அழகாக அழகை விரும்புகிறான் என்றால் அசிங்கமானதை எடுத்துக்கொண்டு அருமையான சகோதரர்களே, இவர்கள் அழகை பார்க்கிறார்கள். ஒரு இடக்கில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு உடலுக்கு பொருத்தமான உறுப்பை கண்ணியமாக நாகரிகமாக பள்ளிக்கு வரும்போது வெள்ளை உடுப்பை தெரிவு பள்ளிக்கு நல்ல பொதுவாக வெள்ளை உடுப்பை நீங்கள் உடுத்துங்கள், தெரிவு செய்யுங்கள், அதிலே நீங்கள் கவனம் செய்யுங்கள். சமதாலும் இன்னைக்கு எங்கள் ஆட்கள் வெள்ளை உடுப்பு பார்த்தா அது பெரிய கேஸ் ஆகி வெள்ளை உடுப்புங்க 80 80 உடுத்தி
தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வருவார். அவர் வாசல்ல நிக்கிற வரை இங்க இருந்து திரும்பி பார்த்தா அவுரத்து தெரிகிற அளவுக்கு இது நடக்குதா இல்லையா? வெள்ள உடுப்பு உடுப்போம், உள்ளாத அளவுக்கு உடுப்பு கண்ணியமா உடுத்துங்கள, கண்ணியமா உடுத்துங்கள. வெள்ளையை உடுத்து, வெள்ளையை உடுத்துறாங்க. ஆனால் உடுத்து உடுத்த வேண்டிய அந்த மக்சத் அப்படியே இங்கால பண்றது. கூடுதலாக இந்த கல்வியாவாரிகள் இருக்கிற ஊர்னா தனி வெள்ளத்தரம், அவங்க வேற இடத்துல வந்து அவங்க தனி வெள்ளத்தரம் நல்ல சேர்த்துக்கு அப்பதான் கள்ள பக்கம் காட்டுவாங்க. நான் தான் டிவி கேள்விப்பட்டேன். அது புதிய ஒரு காலத்துல வந்து மிச்சம் கோல்டு டிபி இந்த மாதிரி சேர்ந்து போட்டு 1000 ரூபாய் தாளம் அப்படி பெரிய தாளம் வந்து அடிக்க வைப்பாங்க. பெருமைக்கு அதை நல்ல வடிவா தெரியும். பெருமைக்கு அப்பதான் இவங்க காசு இருக்குது, கடனுக்கு சொல்ல மாட்டாண்டு கள்ள கொண்டு காட்டுவாங்க. வாங்கலாம், அது வியாபாரம். அது வியாபாரிக்கு ஒரு அணிகள் தப்பு கிடையாது. இங்க காசு நடக்குது. என்ன நடக்குது? அருமையான சகோதரர்களே, நாங்கள் இவைகளை எல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. கண்ணியமானவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், மூமின்கள், வெட்கம் உள்ளவர்கள், தன்மானம் உள்ளவர்கள், இது பேணப்படும். கண்ணியவாதிகள் நாங்கள் எப்படி நாங்கள் இவைகளை யாரும் சொல்றது கிடையாது. அருமையான சகோதரர்கள், இது ஆண்களுடைய பகுதி. இதே அடுத்த இளைஞர்கள் யுவதிகள் சுபஹானல்லாஹ். இன்றைக்கு இந்தியாவிலே இருந்து என்னென்ன உடுப்புகள் பெண்களுக்கு கொண்டு வருகிறார்களோ அத்தனையும் இவர்களுக்கு ஹலால். கோமா இல்லையா? ஒரு சர்வாணிக்கு கொண்டு வருவாங்க. அது சர்வாணிக்கு சர்வாணிக்கு தான் முஸ்லிம்கள் போனாங்க. இதுதான் அவங்களுடைய முடிவு. ஹிஜாப் வந்து இப்ப சில பகுதிகளில் ஹிஜாப ரெண்டா வெட்டி அதுலயே கல்சா அதுலயே மேல வேற ஹிஜாப் கருப்பு தான், கருப்பு கீழே அந்த டவுசர் போடுறான். இப்ப மேல கருப்பு அந்த டொப் போடுறான். இதுதான் அது ஹிஜாப் தான். ஸ்காப் போட்டிட்டாங்க. இந்த அளவு இருக்கு. ஒரு முக்காயாக ஒரு ஸ்காப் போட்டு தலையில் மறைவிட்டு மார்பகங்களும் மறைபட வேண்டும். தலை மறைவிட்டு முகத்துடைய இந்த வட்டத்திலிருந்து மார்பகங்கள் முழுமையாக மறைவிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பெண்களுடைய ஆடைகளில் இந்த ஹிஜாப், இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் உங்களுடைய மார்பகங்களை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய தலையை மூடுங்கள், உங்களுடைய அழகான அது அங்கு வெளிவாக அது சரியான முறையில் பேடப்படுவதே கிடையாது. கேட்டா நாங்கள் இஸ்லாமிய ஆடை அணிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். சில விஷயங்கள் இலக்கற்ற வாலிபர்கள், இலக்கற்ற இளமை, இலக்கற்ற குணங்களை கிட்டி எழுத வேண்டும். உடுப்பை உடுத்திட்டு கண்ணாடி நின்று மூக்கையும் கண்ணையும் தான் பார்க்கணும். இங்க எல்லாம் ஒன்று பார்க்கிறேன். அவசரமா சேட்டை போட்டு வருவான். ஒன்று ஒரு பட்டி கீழே இருக்கும், ஒரு பட்டி மேலே ஒட்டு பிடிப்போம். இப்படி இருப்பா. ரமதானுடைய காலத்தில் நாங்கள் ஒரு பள்ளியில் இருந்தோம். ஒரு வாதி ஒரு ஆள் சொன்னார், ஒரு டெய்லர் மோளை இரவில் சும்மா தான் இருக்கேன், தியாபம் புறப்பத்தை கலைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பெருநாள் வேலை இருக்குது, நீங்க கலைச்சிட்டு இருந்தா கூட நான் ஒன்று செய்யும் தானே இல்லாட்டி இருக்கிற ஒன்று. நானும் உள்ள நபிமார்களுடைய வரலாறுலாம் வாசித்து போய் வச்சு சொன்னதுதான். அடுத்த நாள் வந்து பார்த்தா இங்கால சேர்த்து பக்கத்தில் பின்பக்கம் வச்சு தட்டி விட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு கால் கட்ட, ஒரு ஆளுக்கு கால் விட்டு இத்தனை கட்டை எந்த கதையை தனியா உட்படுமா? இப்படி தச்சு வருது பொழுதுபோக்கு என்று சொல்லி இலக்கை மறக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இளைஞர்கள் இலக்கற்ற வாழ்வு வாழ்கிறார்கள். இந்த இளைஞர்கள் யாராவது ஆசையாக இருக்கிறது இந்த பெற்றோர்களை கூட்டிக் கொண்டு வந்து மருந்தெடுத்து அதிலே கொண்டு வந்து நின்று கிளினிக்கு கூட்டிட்டு போய் அவர்களை சரியான முறையில தாய்மார்களோட கதைக்கு, வைத்தியரோட கதைக்கு அவர்களுக்கு தேவையான அந்த மாற்றுகளை எடுத்து கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு வந்து விட்டுவிட்டு போறவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. சில வைத்தியசாலைகளே ஒரு முறைகட்ட தன்மையில் நடக்கும். 8 மணிக்கு துண்டு கொடுப்பதாக இருந்தால் அந்த போலிகளை போடுவதற்கு 4:30 மணி, 5 மணி, 6 மணிக்கு கிராமப்புறத்து மக்கள் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு போக வேண்டும். பெண்களோட சும்மாவை யாராவது பெண் சகோதரியோட இவர்கள் அனுப்பி விடுவார்கள். காலை சாப்பாடு கூட இல்லாமல் அவர்கள் அதிலே இருந்து கண் கிளினிக், பிரஷர், வேற வேற கிளினிக்குகளுக்காக போய் இன்றும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளிலே எங்களுடைய தாயார், எங்களுடைய உறவுகளை நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தால்
அருமையான சகோதரர்களை, எத்தனையோ வயது போன மூதாட்டிகள் இருப்பார்கள். தனியை கொண்டு வந்து மகன் மோட்டார் சைக்கிள் ஆட்டாவை கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இவர்கள் கடைசியாக மிக சிரமப்பட்டுவார்கள். நம்முடைய அம்மா வாப்பாக்கு மருந்தெடுத்து அவர்களை சரியான முறையில் பக்குவமாக கொண்டை வீட்டுக்கு கொண்டு விடக்கூடிய பாடிகள் மிக குறை, மிக குறை. அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தன்னகத்தை கொண்டு வாழ்வதோடு தன்னுடைய பெற்றோர்களுக்கு இளமையாக குடிக்குள்ளவர்கள் அருமையான சகோதரர்களை தன்னுடைய உறவுகளை பார்க்க வேண்டும், உறவுகளை கவனிக்க வேண்டும். அந்த துடிப்பான அந்த வேகம் இருக்கின்ற பொழுது அவர்கள் உறவுகளை வைத்து சுவாமிதானங்களை தூக்க வேண்டும், எடுக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவர்களுக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும். ஆனால் நாம் செய்வது மிக குறைவாக. அருமையான சகோதரர்களை, அதே போன்று சமூக பணிகளிலே எங்களுடைய ரத்தோட்டம் வேலை செய்கின்ற அந்த காலமெல்லாம் இந்த சமூக பணிகளிலே ஈடுபடுகிறது. சில இடங்களிலே நாங்கள் போயிருக்கிறோம். அந்த இளைஞர்கள் புதா பெடரேஷன், நிதா பெடரேஷன் என்று சொல்லியெல்லாம் சில வாலிபர்கள் சில இடங்களிலே இருப்பார்கள். அதனை குறிப்பாக அண்மையிலே ஒரு இடத்தில் ஒரு மினி மார்க்கெட்டை என்று சொல்லி ஒரு இடத்துக்கு பயானுக்கு கூப்பிட்டிருந்தார்கள். அங்கே போயிருந்தோம். சுபஹானல்லாஹ், ஓலைகள் எழுதிவிட்ட பொழியமார்கள், ஏழவன் செய்துவிட்டு தனி கோர்ஸ் செய்தவர்கள், வேலை வாய்ப்பு கிடைத்து வேலையை முடித்துக் கொண்டு வந்தவர்கள், ஓர் இரண்டு பிள்ளைகளோடு கல்யாணம் முடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடைகள் வியாபாரம் செய்தவர்கள், அவர்கள் எல்லோரும் சுமார் 60-70 பேர் கொண்டு செல்வார்கள். எங்களுடைய ஊரிலே என்ன பணி இருக்கிறது? எங்களுடைய ஊரிலே யார் ஈரான் இருக்கிறார்கள்? எங்களுடைய ஊரிலே யாருக்கு என்ன தேவை இருக்கிறது? உடனடியாக அவர்கள் பார்ப்பார். மஷூரா நடக்கிறது, ஆலோசனை இருக்கிறது. நாங்கள் அந்த பயான் முடிந்து விட்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் சில அப்ளிகேஷன் ஃபார்ம்களை தந்தார்கள். சில நிறுவனங்களோடு உங்களுக்கு தொடர்பு இருந்தால் இவைகளை சொல்லி அவர்கள் கேட்டதெல்லாம் என்ன? எங்களுக்கு ஒரு லைப்ரரி வேண்டும், எங்களுக்கு ஒரு அழகான மக்தபா ஒன்று வேண்டும், எங்களுக்கு அந்த விதவைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கையில் பயிற்சி முறை செய்வதற்கு பயிற்சி செய்வதற்கு ஒரு குறைந்த கடன் அமைப்பிலே மாதாமாதம் அவர்களே உழைத்து கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தையல் மெஷின்கள் ஒரு 10-20 வேண்டும். இன்னும் தொண்டராசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இது சொல்லி அவர்களுக்கு எல்லாமே சமூக பணிகள். இறுதியாக மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்கிறார். எங்களுடைய ஊரிலே யார் மௌத்தாகினார்? பணக்காரர்கள் மௌத்தாகினாலும் ஏழைகள்